எங்கள் குழுவை பற்றிய சிறு விளக்கம். நாங்கள் உயிர்த்த ஆண்டவரின் சமூகம். நாங்கள் இந்த சமூகத்தை ஆரம்பித்து 40 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த சமூகத்தினூடாக உலகிலும் முழு இலங்கையிலும் பல வழிபாடுகளை நாங்கள் செய்கின்றோம். விசேடமாக 130, 140 வழிபாடுகள் செய்கின்றோம். இலங்கையில் அநேக மாவட்டங்களில் நாங்கள் இந்த வழிபாடுகளை செய்கின்றோம். விசேடமாக இந்த வடக்கு கிழக்கு மறை மாவட்டங்கள், விடத்தல் தீவு, மானிப்பாய், பம்பைமடு, மூன்றாம்பட்டி, தேவன்பட்டி, செட்டிக்குளம், ஈச்சவக்கல உங்கள் பகுதிக்கு முதலாவதாக நாங்கள் வந்திருக்கின்றோம். அநேக காரியங்கள் கர்தினால் ஆண்டகையினால் அனுமதியோடு அநேக ஆலயங்களில் இந்த வழிபாடுகளை செய்கின்றோம். அநேக ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள். நாங்களும் உங்களைப் போல சாதாரண மனிதர்கள். கர்த்தருடைய வாழ்க்கையில், எங்களுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் மூலமாக பெற்றபடியினால் நாங்கள் உங்கள் முன்பாக பல சாட்சிகளாக வாழுகின்றோம். இன்றைய நாளில் இந்த மாலை வேளையில் நாங்கள் ஆண்டவரோடு ஒன்றித்து அவருடைய சமூகத்தின் முன்பாக நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்க போகின்றோம். கர்த்தர் இன்றைய நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக என்னை பார்த்தால் நோயற்ற ஒரு மனிதனாக உங்களுக்கு தோன்றும். அநேக நோய்களை என்னால் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தேன். 15 வருடங்களுக்கு முன்பாக ஒரு நோயை இனமாக ஆண்டவர் கொடுத்தார். புற்றுநோய். 6 முறை ஆபரேஷன். யாராலும் அந்த வார்த்தையை கேட்டாலே ஜீரணிக்க முடியாது இல்லையா? கேன்சர். 15 வருடங்கள் ஆண்டவர் என்னை அழகாக வழி நடத்தி இருக்கின்றார். என்னுடைய கட்டம் கட்டமாக அந்த கேன்சர் மாறி நல்ல விதமான ஒரு சான்றிதழை எனக்கு கொடுத்தார்கள். அதே ஆசீர்வாதத்தை இன்று ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கின்றார். இன்றைய நாளில் உங்கள் கவலைகள், உங்கள் வேதனைகள், உங்கள் துன்பங்கள், உங்கள் நோய்களை எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரை ஆராதிக்க போகின்றோம். முழு மனதோடு, முழு ஆன்மாவோடு, முழு வலிமையோடு ஆண்டவரை ஆராதிக்க போகின்றோம். எல்லாரும் எழுந்திருப்போமா? ஆண்டவரை ஏன் ஆராதிக்க வேண்டும்? ஏன் அவரை நமஸ்கரிக்க வேண்டும்? ஏன் அவரை துதிக்க வேண்டும்? சிந்தித்து பாருங்கள். கடவுள் உங்களை மேன்மையாக படைத்துள்ளார். ஆதியாகமம் சொல்லப்படுகின்றது, கடவுளின் சாயலாக உங்களை படைத்திருக்கின்றார் என்று. அதற்கே முதலில் நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா உங்களை வேற மாதிரி படைக்கலையே, கடவுளின் சாயலாக உங்களை படைத்திருக்கின்றார். இந்த கணம் முழுமையாக நாங்கள் இந்த பாடலினூடாக இன்னைக்கு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நமஸ்கரிக்க போகின்றோம். ஒரு கணம் கண்களை மூடி அவர் செய்த உங்களுக்கு நன்மைகளை எண்ணி பாருங்கள். எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை பெரிய காரியங்கள், எத்தனை குணமாக்குதல்கள் எண்ணி பாருங்கள். எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகின்றோம்.
கண்களை மூடி நீ சொன்னால் போதும், நான் செய்வேன். நீ காட்டும் வழியில் நான் நடப்பேன். எந்த பிரச்சனை, வேதனை, துன்பம் வந்தாலும் உன் பாதத்தை நான் பற்றி பிடிப்பேன். கண்களை மூடி விசுவாசியுங்கள். உங்கள் தேவைகளை எண்ணி பாருங்கள். இந்த கனவு, இந்த பாடலினூடாக உங்களுக்கு தெரிந்தால் பாடுங்கள். முழு மனதோடு, முழு ஆன்மாவோடு அவர் மேல் நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடுவோம். எல்லோரும் பாட வேண்டும் சத்தமாக. பக்கத்தில் உள்ளவர்களுக்கு வெட்கப்பட வேண்டாம். கடவுளுக்காக நாங்கள் எங்களுடைய உடல் உறுப்புகளை ஒப்படைக்க போகிறோம். கைகளால், வாய்களால், உடம்பினாலே அவருக்கு நாங்கள் வாழ்த்து கூறுவோம். எல்லோரும் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. எல்லாரும் சொல்லுமா? நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு முறை முழு விசுவாசத்தோடு சொல்லுமா? நீ சொன்னால் கைகளை தட்டி, கைகளை தட்டுங்கள். நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாரும் அவரை ஆராதிங்கள். கைகளை தட்டுங்கள். ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதிப்போம். கரங்களை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். கரங்களை உயர்த்தி ஆராதனை. எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் ஆண்டவரே. நீ சொன்னால் எல்லோரும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. மறுபடியும் சொல்லுமா? நீ சொன்னால், நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கு இல்ல கவலை. கடலின் மீது நடந்திட்ட உன் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் மடக்கிய உன் அற்புத வார்த்தைகள் எந்த துணையால் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. கரங்களை உயர்த்தி ஆராதனை கரங்களை உயர்த்தி இயேசுவுக்கே. ஆராதனை முழு விசுவாசத்தோடு இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை என்று சொல்லுவோம். இயேசப்பா ஆராதனை. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. இரண்டு கரங்களை உயர்த்தி பரலோக ராஜ்யத்துக்கு நேராக ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம்.
Father. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, வாயை மூடிக்கொண்டிருக்கான். சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். இயேசுவே உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். இயேசுவே உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். அமர்ந்து கொள்வோம். சரி, எளிமையில் இல்லைங்க. நாங்கள் இந்த இடத்துல ஏன் வந்திருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிற குணமாக்கல் வழிபாடு. குணமாக்கல் வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது அதிகமான சிந்தனையிலே வருவது எங்களுடைய உடல் நோய்களை பற்றிய சிந்தனைகள். நாங்கள் உடல் நோய்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக, அனுபவிக்கின்ற வாதைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்காக, அனுபவிக்கின்ற துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக, குணம் பெறுவதற்காக அதிகமாக வந்திருக்கின்றோம். ஆனால் உண்மை அதுவல்ல. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் காண முடியாத விடயங்களை காணுகின்ற பொழுதுதான் நாங்கள் குணம் பெறுகின்றோம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், எங்களுடைய திருவிவிலியத்திலே அல்ல புதிய ஏற்பாடிலே இயேசு பலரை குணமாக்கினார். அதிகமான இடங்களிலே குணமாக்கின்ற பொழுது அவர் சொல்லிய 2 வார்த்தைகள், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. குணமாக்குன்றதுக்கு முன்னராகவே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லித்தான் குணமாக்கியிருக்கிறார். இன்னொரு வார்த்தை அடிக்கடி சொல்லியிருக்கின்றார், உனது நம்பிக்கை உம்மை குணமாக்கியது. உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கியது. நாங்கள் புதிய ஏற்பாடிலே பல இடங்களிலே இந்த வசனங்களை நாங்கள் பார்க்கின்றோம். இலகுவாக சொல்லிவிட்டிருக்கலாம், நீ குணம் பெறுவாய் என்று சொல்லலாம். ஆனால் அவர் சொன்னதெல்லாம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அவனுடைய அடுத்தபடி அதனாலே நீ குணம் பெறுகின்றாய். உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கியது என்று சொல்கின்றார். நம்பிக்கை இல்லாத எவருக்கும் குணம் கிடைக்க மாட்டாது. அவை நாங்கள் என்ற இடத்திலே வந்திருக்கின்றோம். இந்த 2 விடயங்களையும் மனதிலே கொள்ள வேண்டும். எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய உடல் நோய்களுக்கு காரணமாக இருக்கின்றன. இது பல விவிலிய ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய உடல் உள்ள நோய்களுக்கு காரணமாக இருக்கின்றன. அவை அந்த பாவங்களிலிருந்து நாங்கள் விடுபடுகின்ற பொழுதுதான் எங்களுடைய உடல் நோய்கள் குணமடையும். வெறுமனே இந்த வழிபாட்டுக்கு வந்து செல்வதால் மட்டும் குணம் பெற முடியாது. அவை எங்களுடைய பாவங்களை நாங்கள் நினைக்க வேண்டும். அடுத்தது நம்பிக்கையோடு நாங்கள் வந்திருக்க வேண்டும். குணம் பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு. ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், நான் குணம் பெறுவேன் என்று 100 தலைவர் சொல்லுகின்றார். ஆகவே அந்த இடத்திலே நாங்கள் நம்பிக்கை இல்லாமல் இங்கே இந்த குணமாக்கல் வழிபாட்டை பார்ப்பதற்காக வந்திருந்தால் நாங்கள் பார்வையாளராக தான் இருப்போம். ஆகவே நாங்கள் இந்த தொடரும் இந்த வழிபாட்டிலே நாங்கள் இறைவனை நம்பிக்கையோடு பார்ப்போம், நம்பிக்கையோடு கேட்போம். இன்றைய மறையுரையிலே சொல்லப்பட்டது, தேடுங்கள் கண்டடைவீர்கள். யாரை தேட வேண்டும்? இறைவனை தேட வேண்டும். இறைவன் எங்களுக்குள்ளே இருக்கின்றார், எங்களோடு இருக்கின்றார், எங்களுக்கு மேலே இருக்கின்றார், எங்களுடன் இருக்கின்றார். அவரை நாங்கள் கண்டுகொள்ளாதாலே நாங்கள் துன்பங்களை அனுபவிக்கிறோம். அவை இந்த இடத்திலே எங்களை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். நாங்கள் அதிகமாக இந்த உயிர்த்தாண்டவர் சமூகத்திலே 4 படிமுறைகளிலே நாங்கள் தியானத்தை செய்வதுண்டு. முதலாவது இருக்கும் நிலையிலே பெற வேண்டும் என்று அழைக்கின்றார். 2வது எங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கின்றார். அந்த வகையிலே நாங்கள் எங்களை உணர்ந்து கொண்டு எங்களுடைய நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய பாவ நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டுதாம். அப்பொழுதுதான் நாங்கள் குணம் பெறுவோம். நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நாங்கள் குணம் பெறுவோம். ஆகவே தொடர்ந்து நாங்கள்
எங்களோட நம்பிக்கையோடும் அந்த உணர்வுகளோடும் இதிலே பங்கு பெற்றுவோம். இறைவனுக்கே புகழ் சொல்லுங்க. இறைவனுக்கே புகழ், இறைவனுக்கே மாட்சி. இறைவாவுமை ஆராதிக்கின்றோம். எத்தனை பேருக்கு என்ற ஆசீர்வாதம் வேணும்? எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு, எந்த தேவையும் ஆண்டவரிடத்தில் முன்வைக்க தேவையில்லை என்று சொல்லுபவர்கள் மட்டும் கரங்களை உயர்த்துங்கள். எனக்கு எந்த தேவையும் இல்லை, ஆண்டவர்கிட்ட எந்த தேவையும் முன்வைக்க இயலாது. உங்கள் கரங்களை உயர்த்த முடியுமா? யாராவது முடியாதுன்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தேவைகள் உண்டு இல்லையா? இன்றைய நாளை அந்த தேவைகளை முன்கொண்டு கண்களை மூடி, ஆண்டவரே எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கின்றீர். இந்த கணம் ஆசீர்வாதத்தின் கணம். கண்களை மூடி உங்கள் தேவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் வையுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அந்த கரங்கள் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசர் உண்டு. பார்வோன் சேனை போல் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்தாலும் வார்த்தையை முழுமையாக நீங்கள் விசுவசியுங்கள். பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட கர்த்தருண்டு, பயமே இல்லை. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, இரண்டு கரங்களே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாரும் ஆராதனை அவரை ஆராதியுங்கள். அவர்கள் தேவனாய் இருக்கின்றார், நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கின்றீர்கள். கேளுங்கள், கரங்களை உயர்த்தி பரலோக ராஜ்யத்துக்கு நேராக உயர்த்துங்கள். எல்லாரும் எல்லாரும் ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்கள். ஆராதனை கரங்களை உயர்த்தி. இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. உங்கள் மன கஷ்டம், கவலை, வேதனை, துன்பம், நோய்கள் யாவற்றையும் மறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை என் இயேசுவுக்கே, ஆராதனை என் இயேசுவுக்கே.
விசுவாசிப்போம். ஆவியானவர் எங்கள் மத்தியில். கண்களை மூடுங்கள். அழகாக இயேசு குறித்து சொல்லிட்டு சென்றார், நான் போகின்றேன், உங்களுக்கு ஒரு துணையாளரை நான் தருவேன் என்று. அநேக தீர்க்கதரிசிகள், அநேக இறைவாக்கினர்களை பரிசுத்த ஆவியானவர் முழுமையாக உச்சி முதல் உள்ளங்கால் வரை நிரப்பி ஆசீர்வதித்தார். அதே ஆசீர்வாதத்தை இன்றைய நாளில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசிங்கள். அநேகரை நிரப்பிய பரிசுத்தமான ஆவியானவர் என்னை நிரப்புவார். விசுவாசத்தோடு கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அவர் உங்களுள் பிரசன்னமாக வரும் பொழுது உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படும். கண்களை மூடுங்கள். விசுவாசத்தோடு சொல்லுங்கள், மன்றாடுங்கள். ஆவியானவருக்கு இடம் கொடுத்து நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இறை புகழ்ச்சியிலே நீங்கள் எல்லோரும் நான் சொல்வதை சத்தமாக சொல்ல வேண்டும். இயேசு ஆண்டவர். மிகவும் காணாது, சத்தமாக இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர். ஆம் சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்திலே நாங்கள் எங்களுடைய மேரி அன்னையிடம் இந்த கூட்டத்தை
நடத்தி செல்ல அவருடைய மகனிடம் கேட்பதற்காக அருள் நிறைந்த மாதிரியே சொல்லுவோம். இதோ இறைவன் நம்மடியே பிரசன்னமாகி இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவசிப்போம். இறை பிரசனத்திலே முழுமையாக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்துள் அன்னை மேரியா. அந்த அன்னை எங்களுக்கு தாயாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் மீட்பின் வழியே சென்று இறுதி வரையும் எங்களுக்காக மீட்பை பெற்று தருகின்ற அவவிடம் பறந்து பேசி, அருள் நிறைந்த மேரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மேரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் கொள்ளும். ஆமென். இந்த நேரத்திலே மிகவும் சத்தமாக சொல்ல வேண்டும், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மரியே வாழ்க. கடவுளுக்கு ஒரு பெரிய கைதட்டு கொடுங்க. இந்த அமருங்க, எல்லோரும் அமருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். செக். சரி, ஏன் நாங்கள் இயேசுவுக்கே புகழ்ன்னு சொல்கிறோம்? நாங்கள் எங்கே இருக்கிறோம்? இப்போ கோயிலில் இருக்கிறோம் இல்லையா? என்னத்த தேவ வார்த்தையை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம் இல்லையா? அப்போ என்ன நாங்கள் அதை 3 தரம் சொல்கிறோம்? என்ன எல்லாம் சீரியஸாக இருக்கிறீங்க? ஏன் நாங்கள் 3 தரம் சொல்கிறோம்? ஏன் தெரியுமா? ஒரு தரம் சொன்னால் நித்திர கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து நித்திர கொண்டே இருப்பினோம். 3 தரம் சொன்னால் 3ஆவது தரம் எழும்பிடுவினோம். சரியா? அப்போ எல்லாரும் சரியான சீரியஸாக கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க இல்லையா? பரவாயில்ல, கொஞ்சம் நக்கலாகவும் கதைப்போம் இல்லையா? தேவ வார்த்தை நக்கலாக இல்லை, நாங்கள் சிரிப்போடையும் கடவுளோட வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும். சரியா? அப்போ ஒருவர் கோயிலில் நித்திர கொண்டு இருந்தாராம். சரியா? நித்திர கொண்டு இருக்க ஃபாதர்கிட்டேருந்து கேட்டு தான் வார்த்தை, பாஸ்டரோ ஃபாதரோ போதர்கிட்டேருந்து கேட்டு தான் வார்த்தை, எழும்புங்கன்னு கேட்டுதான். அப்போ நித்திர கொண்டு இருந்தால் டக்குன்னு இப்படி எழும்பி நின்றாராம். அப்போ போதர் சொன்னாராம், வெரி குட், எல்லாரும் கை தட்டுங்கோண்டாராம். சரியா? அப்போ இவரும் எல்லாரும் கை தட்டிச்சினமா, தேங்க்யூ நீங்கள் தந்த 2 மில்லியன் ரூபாக்கு என்று சொன்னாராம். விளங்குதா? வேற யாராவது இருந்தா எழும்புங்கோண்டு சொல்லிச்சினமா. என்ன? சரி, விளங்குதா? அப்போ நித்திர கொள்ள வேண்டாம் இன்றைக்கு, அதான் நான் சொல்ல வந்த செய்தி. சரி, ரைட். இப்போ நாங்கள் எந்த காலப்பகுதியில் இருக்கிறோம்? ஒரு கத்தோலிக்க சபையா? எந்த காலப்பகுதி? தவக்கால காலத்தில் நாங்கள் இருக்கிறோம் இல்லையா? அப்போ தவக்காலம், இந்த தவக்காலம் என்ற சில வளங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் தவக்காலம் வரும் போகும். ஆனால் நாங்கள் நிறைய நேரத்தில் நாங்கள் மாறுற இல்லை இல்லையா? அப்போ இன்றைக்கு கடவுள் எங்களை அழைக்கிறார். கடவுள் சொல்கிறார், கடவுள் பக்கம் மீண்டும் திரும்பி வருவதற்கான ஒரு அழைப்பு என்ற ஒரு தலையங்கத்தில் தான் நாங்கள் பேச போகிறோம். என்ன? கடவுள் பக்கம் மீண்டும் திரும்பி வருவதற்கான ஒரு அழைப்பு என்ற தலையங்கத்தில் நாங்கள் இன்றைக்கு பேச போகிறோம். சரியா? அப்போ நாங்கள் அதை ஒரு உங்களுக்கு நான் அதை என்னென்ற ஒரு 3 பரிமாணங்கள் இருக்குது. அந்த 3 பரிமாணங்கள் என்னென்று இன்றைக்கு உங்களுக்கு இப்போ நான் விளங்கப்படுத்த போகிறேன். சரியா? அதுக்கு நான் ஒரு வாகனத்தை உதாரணமாக கொள்ள போகிறேன். சரியா? ஒரு வாகனம், ஒரு கார் என்று வைப்பவன், கார் தெரியும் உங்களுக்கு இல்லை? வேன் தெரியும் உங்களுக்கு? என்ன? வேன், கார், பிளேன் எல்லாம் தெரியும். சரி, ஒரு காரை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த காருக்கு வெளிப்பக்கம் இருக்கா இல்லையா? பாப்பா, இருக்கா இல்லையா? இப்படி ஆட்டுறீங்களா இப்படி ஆட்டுறீங்களா? நான் ஒரு 2 கிழமைக்கு முதல் யாழ்ப்பாணம் வந்திருக்கேக்கல நெதர்லாந்து நாட்டு ஒரு யுவதி, ஒரு இளைஞரும் யுவதியையும் சந்தித்தேன் இல்லையா? அப்போ அவையில் என்னோட காய்ச்சி கொண்டு வரைக்கல சொல்லிச்சுன்னா, உங்களோட ஊரில் நாங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் இப்படித்தான் தலையாட்டினோம்ண்டு. சரியா? அப்போ அது ஒரு பகுதியாக அவர் சொல்லியிருந்தார். சரியா? சரி, அப்போ என்ன, வாகனத்துக்கு ஒரு வெளிப்பக்கம் ஒன்று இருக்குது இல்லையா? அதுதான் தூசி பாடுது. ஆமாம் இல்லையா? தூசி பாடும் இல்லையா? அப்போ என்ன செய்யறோம்? தூசி படையக்கில் என்ன செய்கிறோம்? அதை கழுவுறோம் இல்லையா? என்ன செய்கிறோம்? என்ன சும்மா கழுவே இல்லை, ஒரு துணி. இப்போ கொழும்புலாம் பார்த்தீங்கன்னா 2-3 துணி வச்சிருப்பினா, கழுவுறதுக்கு ஒரு துணி, புறம் அதை துடைக்கிறதுக்கு ஒரு துணி, அதை அப்படியே இதன்னொன்று புறம் சொன்ன வேக்சிங் பண்ணுறேன்னு சொல்லுவீனா. அதை வேக்ஸை மேலால் பூசினா ஒரு எண்ணெய் படலம் மாதிரி இருக்குது. அப்போ தூசி லேசில் படாது, இலகுவாக கழுவலாம்.
பிறகு இன்னொன்று சொல்லலாம் நானோ கோட்டிங்னு சொல்லலாம். அந்த பெயிண்ட்டுக்கு மேலால் ஒரு கோட்டிங் கொண்டு போடுறது, அது 1 லட்சம் ரூபா வரும் அது போடுறதுக்கு. அது போட்டால் அந்த எச்சம் விழுந்தா அந்த கல்லுகள் பட்டா ஒன்று நடக்காதுண்டு. சரியா? அப்போ என்ன செய்யறோம்? வெளிப்பக்கத்தை நாங்கள் பாதுகாத்து கொள்கிறோம் இல்லையா? வாகனத்தை வெளிப்பக்கத்தை அடிபட்டா பெயிண்ட் போனால் என்ன செய்கிறோம்? திருப்பி பெயிண்ட் அடிக்கிறோம். அப்போ அது முதலாவது பரிமாணம். என்னது? வெளிப்பக்கம். சரியா? அப்போ எங்களுடைய மனித உடலாக அதை எடுத்துக்கொண்ட எங்களுடைய வெளிப்பக்கம் என்னது? எங்களுடைய உடல் இல்லையா? பெண்களை கேட்கலாம், என்னென்ன க்ரீம் போடுற நீங்கள்? இந்தியாவில் கணக்கெடுத்து பார்த்தா இந்த வெள்ளையாகிறதுக்கான க்ரீம் விற்பனையில் கோடீஸ்வரர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். ஏன்? எல்லாருக்கும் வேணும் என்ன? வெள்ளையா வாரத்துக்கு. சரி, முந்தித்தான் பெண்கள் வெள்ளையா வரணும்னா இப்போ ஆண்களுக்கும் க்ரீம் இருக்குது வெள்ளையா வாரத்துக்கு இல்லை, அவையிலும் வெள்ளையா வரணும் பண்ணிடும். அப்போ என்னது? இந்த 3 பரிமாணங்களில் முதலாவது பரிமாணம் என்னது? என்னது? எங்களுடைய வெளி தோற்றம் இல்லையா? அது முதலாவது. சரி, அப்போ அந்த காருக்கு வெளிப்பக்கம் இருக்கு. இன்னொன்று இருக்குது, என்ன சொல்லுங்க? சின்ன பிள்ளைய சொல்லுவோம். வெளிப்பக்கம் எல்லாம் வடிவா இருக்குன்னு வைங்க, பல பழக்குது, பார்த்தோன்னே ஆசையா இருக்கு. சரி, அண்டு டக்குண்டு கதவை திறந்து உள்ளாண்டம் ஒன்று இருக்குது இல்லையா? காருக்கு உள்ள இன்டீரியர்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். உள்ளுக்குள்ளேயும் இருக்குது. வெளியில பளபளப்பா இருந்து உள்ளுக்குள்ள திறந்தோடனே என்ன? அதுக்குள்ள பழைய சாப்பாடு, சோறு, கரப்பான் பூச்சி அப்படிலாம் விழுந்துருந்தா என்ன செய்யணும்? அப்படி இருக்காது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? எக்ஸ்டீரியரை க்ளீன் பண்ணுறோம், வெளியே க்ளீன் பண்ணுறோம், பிறகு உள்ளுக்குள்ளேயும் க்ளீன் பண்ணுறோம் இல்லையா? துடைக்கிறோம், ஏதாவது கூத்தையை போட்டால் எடுக்கிறோம், எல்லாத்தையும் உள்ளாந்தத்தையும் நாங்கள் சரிப்படுத்தி கொள்கிறோம். அப்போ மனித வாழ்க்கையில் நீங்கள் எடுத்தீங்கன்னா எங்களோட உள்ளாந்தம் என்ன? எங்களோட மூளைக்குள்ள நாங்கள் போடுற விஷயம் இல்லையா? நீங்கள் எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறீங்க இல்லையா? படிக்கிறீங்க. முதல் ஒன்று 2 படிக்கிறோம், பிறகு மேல் படிப்பு படிக்கிறோம், பிறகு இப்போ என்ன 4 டிகிரி 5 டிகிரி என்று எடுத்து எங்களுடைய மூளைக்கு உள்ளுக்குள்ள நாங்கள் போட்டுக்கொண்டு அந்த இடத்துல நாங்கள் வளர்ச்சிப்படுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். சரி, அப்போ வெளியில் ஒன்று இருக்குது, உள்ளுக்குள்ள ஒன்று இருக்குது. அது 2வது பரிமாணம். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களை மனித வாழ்க்கையில் இந்த வெளியை அழகுபடுத்தி கொள்கிறோம், இந்த உள்ளுக்குள்ளேயும் எங்களுக்கு தேவையான விஷயங்களை போட்டுக்கொள்கிறோம் இல்லையா? நியூஸில் இதில் விஷயங்களை போட்டுக்கொள்கிறோம், அதை கேட்குறோம், இதை கேட்குறோம் இல்லையா? எல்லாத்தையும் செய்கிறோம். ஆனால் அந்த 3வது பரிமாணம் என்ற ஒன்று விஷயத்தை நாங்கள் மறந்து விடுகிறோம் இல்லையா? 3வது பரிமாணம் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் மறந்து விடுகிறோம். ரைட்டா? அப்போ அதுக்கு ஒரு அழகான ஒரு கதை இருக்கின்றது. அப்போ ஒரு பெண்மணி இருந்தாவாம், அவருக்கு கிட்டத்தட்ட 50 வயது கிட்ட வந்து விட்டு தான். அப்போ என்ன நடந்தது? ஒரு ரோட்டில் போகைக்குள்ள ஒரு வாகனம் அவள் அடித்து அவள் இறந்து அவள் எங்கே போகிறா? மோட்சத்துக்கு போகிறா. மோட்சத்துக்கு போய் பேதுருவை எல்லாம் சந்தித்து இயேசு நாட்டை போய் சொல்ல அவள் இயேசு நாட்டை போய் அழுதாவான். ஐயோ, எனக்கு இன்னும் 50 வயசு தானே ஆகுது, கடவுளே ஏன் நான் செத்தன்? என்ன ப்ளீஸ் என்னை திருப்பி ஒருக்கா சான்ஸ் ஒன்று கொடுத்து திருப்பி உலகத்துக்கு என்ன அனுப்புமெண்டு கேட்குறாவாம். அப்போ கடவுள் என்ன சொல்கிறாராம்? சரி சரி, ஒரே அழுகிற, திருப்பி போ உலகத்துக்குன்னு சொல்கிறாவாம். சரியா? அப்போ கடவுள் திருப்பி உலகத்துக்கு அனுப்ப இவன் என்ன செய்கிறா? இப்போ வயதும் போயிட்டு தானே, அழகாக முகத்தை எல்லாம் மாற்றி இல்லையா, பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து தலைமையில வெள்ளை தலைமையில கருப்பாக்கி ஸ்டைல் பண்ணி உடம்பை குறைச்சி கொண்டு இருந்தாவாம். ஆனால் அவளோட துரதிர்ஷ்டவசம் 1 வருஷத்துக்கு போகையில் மின்னல் அவவை தாக்கி அவ இறந்து விட்டாவாம் திருப்பி. அப்போ திருப்பி விண்ணதுக்கு போய் ஏசிட்ட சொன்னான் கடவுள்கிட்ட, ஏன் கடவுளே என்னை இப்படி செய்திருந்து? அப்போ கடவுள் சொன்னா, ஓ சாரி, உன்னை எனக்கு அடையாளம் காண இல்லாமல் போயிட்டேன். சரியா? பகடி விளங்கிட்டா அவங்களுக்கு? ஏன் முகத்தை எல்லாம் மாற்றிட்டாவா இல்லையா? பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து அதை அப்போ என்ன நடக்கிறது? எங்களுக்குள்ள ஒரு வழி இருக்கிறது, ஒரு உள்ளாந்தம் இருக்கிறது, அதை மட்டும்தான் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு 3வது பரிமாணத்தை காட்டி தருகின்றார். அந்த பரிமாணம் என்னது? ஒரு வாகனத்தை எடுத்தால் வெளியில் உள்ளுக்குள்ள அந்த வாகனம் என்னத்துக்குள்ள ஓடுது? என்னது? இல்லை, முன்னுக்கு ஒன்று இருக்குது, சத்தம் கேட்கும், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், சத்தம் வரும். என்ஜின். ரைட், வெரி குட் இல்லையா? யாரை சொல்லிச்சு? நம்ம என்ஜின். அப்போ அதுதான் அந்த 3வது பரிமாணம். ரைட்? அப்போ உங்களுக்கும் எனக்கும் இந்த வெளி உடலை விட, எங்கள் மூளைக்குள் போடுவதை விட, அதை விட மேலாக ஆன்மா என்ற ஒன்று
இருக்குது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். அப்போ நிறைய நேரத்தில் நாங்கள் இந்த உடலையும் இந்த உள்ளார்ந்தத்தையும் நாங்கள் சரி செய்து கொள்கிறோம், அதில் வளர்ச்சி அடைகிறோம். ஆனால் இந்த ஆன்மீக ரீதியாக நாங்கள் வளர்ச்சி அடைவது இல்லை. அப்போ வெளியில் அழகாக இருக்கிறோம், நல்ல பாடி எல்லாம் இருக்குது இல்லையா? இப்போ யார் வந்திருக்கணும், கொழும்புக்குள்ள வந்திருக்கணும், 2 நட்சத்திரங்கள் கொழும்புக்கு வந்திருக்கணும் இல்லையா, இந்தியாவிலேருந்து. பார்க்கல நீங்கள் டிவியில் அவையில் வேற இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் ஓடினோம், ஓ அண்ணா அண்ணா ஆண்டு கதறி குளறினோம். இயேசு வந்தால் கூட அப்படி கதற மாட்டினோம், ஆனால் இந்த நட்சத்திரங்களை கண்டோன்னே கதறி கொள்ளணும். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த 2 பகுதிகளையும் சரி செய்கிறோம். ஆனால் எங்களுடைய ஆன்மாவில் பிழை இருக்குது. சரியா? எங்களுடைய என்ஜின், அதாவது இந்த 3வது பரிமாணமான இந்த என்ஜின் ஆன்மான்றதுல பழுது இருக்குது, அதை நாங்கள் திருத்துறோம் இல்லை. அப்போ இந்த தவக்காலத்தில் இந்த 40 நாட்களையும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த 2 பரிமாணங்கள் நான் சொன்னேன், இந்த உடல் ரீதியான இந்த பரிமாணம், மற்றது உள ரீதியான இது 2ஐயும் நாங்கள் ஒருத்தல் செய்து இந்த ஆன்மா என்றதை நாங்கள் மென்மேலும் புதுப்பிக்க போகிறோம். சரியா? அதுக்கு தான் நாங்கள் என்ன செய்யறோம், உபவாசம் இருக்கிறோம் இல்லையா? உபவாசம் இருக்கிறீங்களா தவக்காலத்தில் பாப்போம் இல்லையா? ஒருத்தரும் உபவாசம் இருக்கு இல்லையா? உபவாசம் இருக்கிறோம் இல்லையா? ஏன் உபவாசம் இருக்கிறோம்? ஐயோ கொஞ்சம் வெயிட் குறையணும் பிரதர், கொஞ்சம் குண்டாகிட்டேன், அப்படியா? அப்படி இல்லை இல்லையா? ஏன் உபவாசம் இருக்கிறோம்? இந்த பழுதடைந்த இந்த ஆன்மாவை திருத்தி கொள்வதற்கு இல்லையா? மனசளவில் நாங்கள் உபவாசம் இருக்கிறோம். ஒருவரை திட்டோணுமெண்டா, ஒருவரை ஏசோணுமெண்டா, கணவனை திட்டோணுமெண்டா, மனைவியை திட்டோணுமெண்டா, பிள்ளைகளோட கடிஞ்சு அவர்களோட அவர் ஏசி, இல்லாட்டி பிள்ளைகள் தாய் தகப்பனை பார்த்து கூடாத வார்த்தைகளை சொல்வதிலேருந்து நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் உபவாசம் இருக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது என்ன நடக்கின்றது, இந்த 3வது பரிமாணமான இந்த எங்களுடைய ஆன்மாவின் பழுது திருத்தப்படுகிறது. அதுதான் இந்த தவக்காலத்தில் நாங்கள் செய்ய போகிற விஷயம். சரியா? உங்களுக்கு விளங்கிட்டா எல்லாருக்கும்? என்னோட இருக்கிறீங்களா? இல்லாட்டி வீட்டை போய் இரவுக்கு என்ன சாப்பிடலாம்னு யோசிக்கிறீங்களா? இல்லை இல்லையா? ஐயோ கறியை வச்சுட்டு வந்துட்டேனே, இவர் கூட நேரம் கதைக்கிறாருன்னு யோசிக்கிறீங்களா? இல்லை. சரி சரி, அப்போ எல்லாரும் என்னோட இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. சரியா? மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். சரியா? அப்போ இந்த விஷயங்கள் நாங்கள் சரி செய்ய ஆண்டவருடைய கிருபையால் எங்களுடைய நோய்கள் குணமாகும். இந்த விஷயங்கள் நாங்கள் சரி செய்ய எங்களுடைய பிழையான பாதைகள், நாங்கள் நடந்த பிழையான பாதைகளை கடவுள் செம்மையாக்குவார் இல்லையா? அப்போ நாங்கள் இந்த முடியை உங்களுக்கு இந்த ஒரு எங்களுடைய சகோதரி இருக்கிற அவள் தருவா உங்களுக்கு ஒரு இது. நாங்கள் எங்களுடைய இந்த குழுமத்தில் தமிழ் மினிஸ்ட்ரி என்று வேறையாக இருக்குது இல்லையா, தமிழ் சபை என்று வேறையாக இருக்குது. அப்போ அது நாங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணிலேருந்து 8:30 மணி மட்டும் நாங்கள் ஒரு ஜூம் வழியாக கூட்டத்தை நடத்துவோம். அப்போ ஜூம் வழியாக நான் கொழும்பில் இருப்பேன், இன்னொரு ஆள் நான் தலவத்துக்கோடையில் இருப்பேன், இன்னொரு ஆள் வெள்ளவத்தில் இருப்பார், இன்னொரு ஆள் யூகேல இருப்பார், இன்னொரு ஆள் ஆஸ்திரேலியாவில் இருப்பார். அப்படி இந்த தமிழ் சமூகத்தில் ஒரு 100 பேர் 150 பேர் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த ஜூம் வழியாக நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்வோம். அப்படி சொல்கிற ஒரு காலத்தில் போன வருஷம் டிசம்பர் மாதம் நாங்கள் இறைவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டோம். அந்த இறைவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது இங்கிலாந்திலிருந்து வந்த ஒரு பெண்மணி அந்த இடத்துல கலந்து கொண்டா, புதுசாக வந்து கலந்து கொண்டா. அவளுக்கு என்ன பிரச்சனைண்டா, அவளுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை. அந்த குடும்ப பிரச்சனையின் காரணமாக குடும்பம் பிளவுபட வேண்டிய ஒரு நிலைக்கு வந்த நேரத்தில் தான் இவன் இந்த ப்ரேயா மீட்டிங்கில் பங்கு கொள்கிறான் இல்லையா, இந்த செப வழிபாட்டில் பங்கு கொள்கிறான். இவன் இந்த பங்கு கொள்கிற இந்த நேரத்தில் இவ சொல்கிறா, இந்த தேவ வார்த்தையை கேட்குற நேரத்தில் அவட மனசுக்குள்ள ஏதோ நடக்க தொடங்கிச்சாண்டு. அவன் அந்த தேவ வார்த்தையை தொடர்ந்து கேட்க என்ன நடந்தது, இவளுக்கும் கணவனுக்கும் இருந்த அந்த பிரச்சனை இல்லாமல் போய் இருவரும் ஒன்று சேரக்கூடிய மாதிரியான புதுமையை ஆண்டவர் அந்த இடத்தில் நிகழ்த்தினார். புகழ் இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். அப்போ கடவுள் அந்த இடத்துல நின்று விட இல்லை, என்ன செய்தார்? அதுக்கு பிறகு நாங்கள் போன மாதம் பிப்ரவரி மாதம் வைத்த ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பொழுது தேவனிடமிருந்து ஒரு வசனம் வந்தது. யாரோ ஒருவர் தன்னுடைய வியாபாரத்தை தொடக்க போகிறார், அந்த தொடக்க போகிறவருக்கு நான் உதவி செய்வேன்,
என்னை நம்பிக்கொண்டிருங்கள் என்று. அப்போ இவர் உடனடியாக இந்த கணவர் இங்கிலாந்திலிருந்து சொன்னார், அந்த அந்த மனுஷன் நான் தான், அந்த சொல்லப்பட்ட வார்த்தை எனக்கு தான் கடவுளிடமிருந்து வந்தது, நான் அதை எனக்காக ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ பார்த்தீங்களா, தேவனுடைய விருப்பத்துக்கேற்று நாங்கள் வாழும் பொழுது, அவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு அதில் ஊட்டமடையும் பொழுது, கடவுள் எங்களுக்கு இப்படியான புதுமைகளை செய்கிறார். சரியா? எங்களோட உடைஞ்ச குடும்பங்களுக்குள்ள வந்து, எங்களுடைய நொறுங்கி போன வாழ்க்கைகளுக்குள்ள வந்து இந்த புதுமை செய்யும் கடவுள் என்ன செய்கிறார்? புதுமைகளை செய்து மீண்டும் எங்களை அவர் பக்கம் ஈர்த்து கொள்கிறார். அப்போ இந்த குடும்பம் இப்போ தொடர்ந்தும் ஒவ்வொரு கிழமையும் எங்களோடு இந்த பயணத்தில் வருகிறோம். இதுக்கு முதல் கவலை, கஷ்டம், துன்பம் என்று இருந்த ஆக்கள். சரியா? அப்போ இதுதான் எங்களுடைய இந்த 40 நாட்களில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட என்ன அருள். என்னது? இந்த 2 நிலையில இருந்து மட்டும் வாழாம ஒருத்தல்கள் மூலமாக, உபவாசம் மூலமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆன்மீக எங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மாவின் பழுதை சரி செய்து கடவுளுக்கு கிட்ட தொடர்ந்தும் வர வேண்டும். சரியா? விளங்கிட்டா எல்லாருக்கும்? விளங்கிட்டா? ஓமா இல்லையா? ஓம். இப்படித்தான் விளங்கிட்டான்னு சொல்ல ஒரு கதை இருக்குது. என்ன தெரியுமா? அப்போ ஒருவர் சொன்னாராம், கூட்டத்துக்கு வந்துட்டு வீட்டை போய் கொண்டிருந்தாராம். வீட்டை போய் கொண்டு ஒருவர் செஞ்சாராம், ஐயோ மச்சான் இன்றைக்கு வர முடியலையேன்னு சொன்னாராம் மற்ற அந்த நண்பர். அவர் சொன்னாராம், ஓ ஏன் வர இல்லைன்னு கேட்டாராம். பரவாயில்ல, என்ன நடந்ததுன்னு சொல்ல அவர் சொன்னாராம், சரி அப்போ ஃபாதர்ஸ் மேர் 2 பேர் இந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கணும். உங்களுக்கு பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைச்சா நீங்கள் உண்மையான ஒரு பாவ சங்கீர்த்தனம் போய் செய்யலாம். இந்த பக்கம் ஒரு ஃபாதர், இந்த பக்கம் ஃபாதர் இருக்கணும். நீங்கள் இந்த வெளியில் அங்கே எழுப்பி ஓட வேணாம். பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும்னா ஒருவராக பார்த்து இங்காலயம் அங்காலயம் பாவ சங்கீர்த்தனம் செய்ய போகலாம். சரியா? இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். அப்போ என்ன சொன்னாராம் இந்த நண்பர்? அவர் கேட்டாராம், எப்படி இருந்தது ஞான ஒடுக்கம், எப்படி இருந்தது செப வழிபாடுன்னு சொன்னாராம். சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாராம். அவரும் சூப்பராக இருந்ததுன்னு சொன்னார். ரைட். அப்போ அவர் கேட்டாராம், என்ன சொல்லிச்சுனா என்று கேட்டாராம். சொன்னாராம், கடவுளுக்குத்தான் தெரியும். அப்படியா? நீங்களும் இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிற மாதிரி இருந்துட்டு வீட்டை போய் யாராவது கேட்டால் எப்படி இருந்தது, அந்த மாதிரி அவர் கதைச்சார், என்ன சொல்லிச்சுனா கடவுளுக்குத்தான் தெரியும். அப்படி இருக்க வேண்டாம் இல்லை, தேவ வார்த்தையை நீங்கள் கேட்டு கொள்ளுங்க. சரி? அப்போ என்னது? அப்போ இந்த நிலையில் இருக்கிறதுல எங்களுக்கு நாங்கள் 3 மட்டங்களில் இருக்கிறோம். அந்த 3 மட்டங்கள் என்ன என்பதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது தான் மிருகத்தனமான மட்டம். அப்போ பயப்பட வேண்டாம், நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அனிமல் லெவல் என்று நாங்கள் அதை சொல்லுவோம். சரியா? அனிமல் லெவல். அது நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். இந்த முதலாவது மட்டம் என்றால் என்ன உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். இந்த முதலாவது மட்டம் என்ன என்றால் உங்களுக்கு என்ன வரும்? காலமையும் மத்தியானம் இரவும் என்ன வரும்? பார்த்தீங்களா? பசி வரும். பசி வருமா இல்லையா? பசி வரும் இல்லையா? அப்போ பசி வந்தால் அது ஒரு எங்களுடைய தேவை இல்லையா? மனித தேவை இல்லையா? அது ஒரு மிருகத்தனமுடைய அந்த மட்டம், அதாவது பேசிக் லெவல் நாங்கள் சொல்கிறோம், அனிமல் லெவல் என்று நாங்கள் சொல்கிறோம். அப்போ இந்த மட்டத்தை நாங்கள் நிறைய எங்களுக்கு தெரியும் இல்லையா? கத்தோலிக்க சபையில் நாங்கள் நிறைய கதைக்கிறோம். இந்த மட்டத்தை தான் உபவாசம் என்று நாங்கள் நினைக்கிறோம். சரியா? அப்போ என்ன செய்ய வேண்டும்? இந்த 40 நாட்களில் இந்த உடல் கேட்குது எனக்கு இந்த உணவை தா என்று. அந்த உணவை நாங்கள் உபவாசம் செய்து கடவுளிடம் என்ன கேட்கிறோம்? ஆண்டவரே என்னை உம்முடைய ஆவியால் நிரப்பு. சரியா? அது ஒரு மட்டம், அது ஒரு நிலை. அதில் அந்த மிருகத்தனமான நிலை என்ற ஒரு நிலை. சரியா? 2வது என்னது? சாப்பிட்றது மட்டுமா? சாப்பிட்றது மட்டுமா? அடுத்தது என்னது? ஆண்கள் சொல்லுங்க பாப்போம். சாப்பிட்றது. அடுத்தது என்னது? பால் குடித்தல் இல்லை, குடி இல்லை. குடிய வித்தியாசமான குடி இருக்கு. தண்ணி அடித்தல்னு சொல்லுவார்கள் இல்லையா? அதுவும் இருக்குது. கண்டோன்னு நாங்கள் அதை குடிக்கோம். அப்போ சில பேர் என்ன செய்யணும்? 40 நாட்களும் நாங்கள் இந்த போத்தில் தொட மாட்டோம் முடிவெடுப்பினோம் இல்லையா? அப்புறம் என்ன ஈஸ்டர் சண்டேன்னு அப்படி நல்ல பெரிய பாட்டி, எல்லா போத்துலையும் போட்டு பெரிய பாட்டி. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? இந்த குடித்தல் என்றதுலேருந்தும் முற்று முழுதாக நாங்கள் உபவாசம் செய்ய வேண்டும். அடுத்தது என்னது? எங்களுடைய எண்ணங்கள், காம எண்ணங்கள் இல்லையா? பிழையான எண்ணங்கள்
இல்லையா? படங்களாக இருக்கலாம், இன்னொரு ஆணை பார்த்து இன்னொரு பெண்ணை பார்த்து வரும் அந்த எண்ணங்களாக இருக்கலாம். அந்த எண்ணங்களில் நாங்கள் உபவாசம் செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இல்லையா? அப்போ நாங்கள் இதுதான் அந்த மிருகத்தனமான மட்டம் என்று நாங்கள் சொல்கிறோம். எங்களோட பேசிக் இன்ஸ்டிங்க்ட், அதாவது அனிமல் லெவல் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இது மூன்றையும் நாங்கள் உபவாசம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? அடுத்தது என்னது? இன்னொரு ரெண்டாவது ஒரு நிலை இருக்கின்றது. அது என்னது? அதுதான் வெகுமதியும் தண்டனையும் என்ற நிலை. என்னது? வெகுமதியும் தண்டனையும் என்ற நிலை. அப்போ ஒரு வியாபாரி இருந்தார். சரி, அவர் மிகப்பெரிய ஒரு வியாபாரம் செய்து நிறைய பணம் சம்பாதித்த ஒருவர். அவர் சொன்னாராம், எங்களுடைய குழுமத்தின் லலிதப்பாவிடம் வந்து சொன்னாராம், எனக்கு ஒரு ஆசை இருந்தது, என்னுடைய மனைவியை தவிர்த்து இன்னொரு பெண்ணோடு ஒரு காதல் உறவில் ஈடுபடுவதற்கு என்ன சொன்னாராம். என்ன, நான் பெரிய வியாபாரம் வச்சிருக்கிறேன், ஆனால் எனக்கு மனைவி இருக்கு, ஆனால் இன்னொரு பெண்ணோடு ஒரு காதல் உறவை வைத்திருக்க எனக்கு ஆசை இருக்குதுன்னு சொன்னாராம். ஆனால் நான் அந்த உறவை வைத்து கொள்ள இல்லை. விளங்கிட்டா உங்களுக்கு? ஆசை இருந்தது, ஆனால் உறவை வைத்து கொள்ள இல்லை. அப்போ தாத்தா கிட்ட ஏன்னு கேட்டாராம். ஏன்னு கேட்க சொன்னாராம், இல்லை அப்படி நான் செய்தா இந்த வியாபாரம் நல்லா போகிற இந்த வியாபாரத்தை கடவுள் லாபத்தை நட்டமாக்கி விடுவார் என்ற பயத்தில் நான் அப்படி செய்யலை. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு. அப்போ அவருடைய எண்ணம் சரி, ஆனால் காரணம் பிள்ளை. உங்களுக்கு விளங்கிட்டா? அவருடைய எண்ணம் பாருங்க, ஏன் அப்படி உறவை வைத்துக்கொள்ள ஆசை இருந்தும் ஏன் வச்சுக்கொள்ள இல்லை? கடவுளுக்கு பயத்தில் இல்லை. இல்லை, என்ன, தன்னுடைய வியாபாரம் லாபமாக போய்கொண்டிருக்கிறது நட்டமாக விழுந்து விடும் என்ற பயத்தில் அவர் சொல்கின்றார். என்ன செய்கின்றார்? இந்த உறவை அவர் வைத்துக்கொள்ள இல்லை. அப்போ என்ன, வெகுமதியும் தண்டனையும் என்ற நிலை. அப்போ சிலவரை நாங்கள் பல்ல கடிச்சோன்ருக்கோம், ஐயோ நான் பாவம் செய்ய மாட்டேன், அவரை உதைக்க மாட்டேன், என் தங்கச்சியை கிள்ள மாட்டேன், இல்லையா? ஏன் பல்ல கடிச்சோன்ருக்கோம்? நாங்கள் என்ன சொல்கிறோம், ஐயோ இப்படி நான் செய்தால் எனக்கும் என்ன கடவுள் தண்டிச்சிருவாரே என்றதுக்காக செய்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு எப்படியாவது விருப்பம் இல்லாட்டியும் ஏன் வரேன், சிலவளை நித்திர கொண்டும் என்ன கடவுள் என்ன தண்டிச்சிருவாரோன்ற பயன். அப்போ வெகுமதியும் தண்டனையும் என்றது ரெண்டாவது நிலை. மூன்றாவது நிலை என்னது? மூன்றாவது நிலை தான் என்ன, மற்றவரின் பாராட்டும் அன்பும் என்ற நிலையில வாழ்றது. விளங்குதா? மூன்றாவது நிலை என்ன, மற்றவரின் பாராட்டுக்குள்ளும் அன்புக்குள்ளும் வாழும் நிலை. அப்ப நாங்க கடவுளுக்கு சேவை செய்யறோம், முன்னுக்கு நின்று சேவை செய்யறோம். ஏன்? எல்லாரும் என்ன பார்க்கணும். சரியா? விளங்குதா உங்களுக்கு? எல்லாரும் என்ன பார்க்கணும். நல்ல பிள்ளையா நடிக்கிறோம், நல்லவரா நடிக்கிறோம். ஏன்? ஏன்? மற்றவர் என்னை பற்றி நல்லா நினைக்கணும், இல்லையா? ஆனால் பிறகு போய் நாங்கள் பிள்ளை செய்கிறோம். அப்போ எங்களுடைய குழுமத்தில் இளைஞர்கள் யுவதிகளுக்கான ஒரு செக்ஷன் இருக்குது, யூத் இருக்குன்னு. அப்போ அதில் ஒரு யுவதி வந்து சொன்னால், என்னுடைய அம்மாவை எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொன்னான். அப்போ நாங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க? அவள் கோயிலில் நிறைய சேவை செய்கிறாவேன்று. ஓ பிரதர், உங்களுக்கு தெரியும், கோயிலே அவள் நல்லவா இருக்கிறா. எல்லாரும் கோயில் அவ பற்றி நல்லா சொல்லினோம். ஃபாதர் சொல்றார், அவ சொல்றா, இவ சொல்ற, எல்லாரும் சொல்லினோம். ஆனா வீட்டை அவ எப்படி நடந்து கொள்றான்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. அதை சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்குது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசு. அப்ப என்ன நடக்கிறது? இந்த மூன்று நிலையிலையும் தான் நாங்கள் கூட நேரம் இருக்கின்றோம். ஒன்று சாப்பிட்றதுக்கும், குடிக்கிறதுக்கும், காம எண்ணங்களை விழுகிறதுக்கும், என்ன மற்றது வெகுமதிக்கும் தண்டனைக்காகவும் பயந்து வாழ்கிற நிலையிலையும், அடுத்தது மற்றவர்களை பாராட்ட வேண்டும், நாங்கள் எங்களோட முகம் எங்களுடைய பேர் மேலே வர வேண்டும் என்ற இந்த நிலையில் நாங்கள் நிற்கிறோம். ஆனால் இந்த 40 நாட்கள் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லித்தாரார், இந்த நிலையில் நீங்கள் நின்றீங்கண்டா ஆண்டவர் எங்களுக்கு தார அந்த பரிசு, அந்த வெகுமதி, அந்த பிளெஸ்ஸிங், அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காதுன்னு ஆண்டவர் சொல்லுகின்றார். சரியா? அப்போ அதுக்கு ஒரு கதை இருக்கின்றது. என்ன சொல்லுங்க? அது ஒரு உண்மை கதை. ஒரு தந்தை வந்து சொன்னாராம், அவர் நிறைய பணம் படைத்த ஒரு தந்தை, இல்லை நிறைய காசு இருக்கு அவர்கிட்ட. அவர் சொன்னாராம், என்னுடைய சின்ன மகனுக்கு நான் ஒரு பெரிய ஒரு பரிசு வாங்கி கொடுக்க ஆசைப்பட்டேன், இல்லையா? அது நிறைய பணம் இருந்தாலும் அந்த 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 டாய், அந்த விளையாட்டு சாமான் சரியான விலை, எல்லாராலும் அதை வாங்க முடியாது. ஆனால் அவனுக்கு அதை வாங்கி கொடுக்க நான் ஆசைப்பட்டேன்.
அப்போ அவனை சொன்னேன், வா வீட்டிலேருந்து வா, வெளியில் போய் இந்த கடைக்கு நாங்கள் போவோம், இந்த கடையில் தான் அந்த சாமான் இருக்குண்டு. அப்போ அவரை அழைச்சி கொண்டு இந்த கடைக்கு போய் அந்த கடையில் கூட்டிக்கொண்டு அந்த மேல் மாடியில் தான் அந்த வெகுமதி வாய்ந்த அந்த பரிசு இருந்துதான், பணம் கூடின அந்த பரிசு மேலே இருந்தான். கீழ் மாடியில் இருக்க ஒரு சின்னத்தை பிடிச்சு கொண்டு மகன் அழுதானாம், என்ன எனக்கு இதுதான் வேணும். அப்போ அப்பா சொன்னாராம், ஐயோ மகனே, இது சின்ன பரிசு, மேல் மாடியில் இருக்கிற அந்த பரிசு இதை விட எவ்வளவோ விலை மதிப்பு பெற்றது, இதை விட எவ்வளவோ அழகானதுன்னு சொன்னாராம். ஆனால் இந்த மகன் இந்த சின்ன பரிசையே பிடிச்சு கொண்டு அழுதாராம். தந்தை நிறைய நேரம் யோசித்து சொல்லி பார்த்தாலும் சரி வரையில், கடைசியில் சொன்னாராம், ஒன்றும் செய்யலாது, இதையே நீ வீட்டை எடுத்துக்கொண்டு வாண்டு. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு. அப்போ அப்படித்தான் இன்றைய கடவுள் எங்களுக்கும் உங்களுக்கும் சொல்கிறேன். என்னது, நாங்கள் இந்த நிலைகளில் இருந்தோம்டா இல்லையா, குடிப்பது சாப்பிடுவது, எங்களுக்குள்ள இப்படி சந்தோஷம் பெறுவது, எங்களுடைய பாவங்களில் விழுவது, அந்த நிலையில் இருந்தோம்டா. இல்லாவிட்டால் தண்டனையில் அந்த நிலையில் இருந்தோம்டா. இல்லாவிட்டால் மற்றவர்கள் எங்களை அன்பு செய்வதற்காக நாங்கள் வாழ்கிறோம்டா. அந்த நிலைகளில் இருந்தால் கடவுள் தரும் எங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் என்ன செய்கின்றோம், இழந்து விடுகின்றோம். சரியா, அவங்களுக்கு விளங்கிட்டா? அப்போ அதை நான் சொல்லல, நாங்கள் கதைக்கிற எல்லா விஷயமும் தேவ வார்த்தையில இந்த எழுத்து தான் உங்களோட கதைக்கிறேன் இல்லையா? ரைட். அப்போ என்ன தேவ வார்த்தை எழுதுறாக்கலாம், நீங்கள் சும்மா எழுதிக்கொள்ளலாம், வீட்டை போய் பார்க்கலாம், இல்லாட்டி மனதில் இருக்கும். மத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என்னது கேட்கல, எனக்கு கேட்க கொஞ்சம் முண்டே காது கொஞ்சம் குறைவாக கேட்குது. இந்த முன்னுக்கு இருக்கிற கொஞ்சம் பிள்ளைகள் சொல்லினா மத்தேயு புத்தகம் 1ஆம் வசனம். அப்போ வீட்டை போய் நீங்கள் இந்த தேவ வார்த்தையை நீங்கள் வாசிங்க இல்லையா? அந்த தேவ வார்த்தைக்குள்ள சத்தியம் உங்களை குணமாக்கும். சரியா, நாங்கள் என்னன்னு இப்போ வாசிக்க போகிறோம், என்னோடு நீங்கள் சொல்லுங்க. சரியா, நான் சொன்னதன் பின் சொல்லுங்க. ரைட். மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. என்ன சொல்லப்படுகின்றது? மற்றவர்கள் பார்க்கணும் என்றதுக்காக உபவாசம் இருக்க வேண்டாம். சாப்பிடலேன்னு முகத்தை எப்படி தொங்க போட்டு இருக்கிறது, நான் சாப்பிடலேன்னு எல்லாருக்கும் தெரியணும், செய்ய வேண்டாம் இல்லையா? கடவுள் சொன்ன மற்றவர் பார்க்கணும் என்றதுக்காக இதை செய்யாதீங்க, இதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இல்லை என்றால் விண்ணகத்தில் இருக்கும் தந்தை உங்களிடம் இருந்து வரும் கைமாறு உங்களுக்கு கிடைக்காது. சரியா, உங்களுக்காக ஏற்கனவே கடவுள் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் விண்ணை விட்டு மண்ணுக்கு வராது. அப்போ நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் அதை சரியாக செய்யாட்டி கடவுள்கிட்ட கை கொஞ்சம் என்னவா இருக்கும், உங்களுக்கு தாரத்துக்கு கட்டையாக இருக்கும். கடவுள்கிட்ட கை கொஞ்சம் கட்டியாக இருக்கும். ஏன்னா தர யோசிக்கிறார் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை, ஆனால் தர இயலாமல் இருக்குது இல்லையா? அப்போ நீங்கள் இந்த மட்டங்களில் இருந்து கடவுள் எங்களுக்கு விடுதலை தர இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைக்கிறார். விளங்குதா? இந்த மட்டங்களில் இருந்து நாங்கள் உபவாசம் செய்து இந்த தவக்காலத்தில் என்ன செய்ய போகிறோம்? கடவுளுக்கு உகந்த மகளாக நாங்கள் வாழ போகிறோம். அப்போ மற்றவர்கள் எங்களுக்கு தரும் அந்த அன்பிலையும் மற்றவர்களுக்கு எங்களுக்கு தரும் அந்த பாராட்டில் இருந்தும் இன்றைக்கு நீங்கள் விடுபடுங்க. சரியா, உணவு உண்பதிலையும் குடிப்பதிலையும் இருக்கும் ஆசைகளிலிருந்து இன்றைக்கு நீங்கள் உபவாசம் செய்யுங்க இல்லையா? இவ்வளவு நாளும் காலையில் எழும்பி கடவுளுக்கு நீங்கள் நமஸ்காரம் இல்லாவிட்டால் நீங்கள் உங்களுடைய செபங்களை செய்யாட்டி என்ன செய்யுங்க, நாளைக்கு காலையில இருந்து அதை செய்ய தொடங்குங்க இல்லையா? உயிருள்ள கடவுளோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ள பழகுங்க இல்லையா? அப்போ நான் ஒரு நாள் வீட்டில் இருக்கேக்கில் எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அந்த தொலைபேசி அழைப்பு வந்து என்ன நண்பர்கள் என்ன கூப்பிட்டார்கள், அவர்களோடு வந்து கொஞ்சம் வெளியில் போவோம் வாங்கலாம் கூப்பிடுச்சினேன். ஆனால் அந்த கடவுள் எனக்கு காட்டினார், நான் ஒரு அடுத்த நாள் எனக்கு ஒரு செப வழிபாட்டுக்கு சென்று போதிக்க வேண்டிய நேரம் இருந்தது. ஆண்டவர் எனக்கு சொன்னார், நீ இந்த நேரத்தில் அவர்களிடமிருந்த அந்த பெரும் அன்பை விட இந்த இடத்துல என்னோட செபம் செய்யன்ற ஆண்டவர் சொன்னார். அப்போ நான் ஆண்டோட குரலை கேட்டேன். என்னோட நண்பர்களுக்கு சொன்னேன், என்னால் வர முடியாதுண்டு. அப்போ தான் நான் உணர்ந்து கொண்டேன்,
கடவுள் எங்களை அப்படி அழைக்கின்றார் இல்லையா? உபவாசம் இருக்க அழைக்கின்றார். சில வேளை மனிதர்கள் தான் எங்களுக்கு பெருசாக தெரிவினம், எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு பெருசாக தெரிவினம், எங்களுடைய சமூகம் எங்களுடைய சமுதாயம் எங்களுக்கு பெருசாக தெரியும். ஆனால் கடவுளுக்குள்ள ஒரு பயணத்தில் நாங்கள் ஈடுபட்டோம்டா என்ன நடக்கும்? கடவுள் எங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். சரியா? இன்றைக்கு கடவுள் எங்களை ஆசீர்வதித்து என்ன செய்கின்றார்? எங்களை அழகான ஒரு இடத்துக்கு எடுத்து செல்ல போகின்றார் இல்லையா? கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா இல்லையா? வேணுமா? பாப்பம் விளக்கறத்தை தூக்குங்க பாப்பம். இடக்கருத்தை தூக்கினாங்கள் அவுட், சும்மா அப்படி இல்லை எல்லாருக்கும். அப்போ இன்றைக்கு கடவுளின் ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்குமே இருக்கின்றது இல்லையா? நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போ இந்த 40 நாட்களும் எங்களுடைய கத்தோலிக்க சபை மிக முக்கியமாக எங்களுக்கு தந்த இந்த 40 நாட்களையும் நாங்கள் சரியாக பயன்படுத்தினோம்னா என்ன நடக்கும்? மன மாற்றம் ஏற்படும் இல்லையா? அந்த மன மாற்றம் மன ஆறுதலையும் எங்களுக்கு கொண்டு வரும் இல்லையா? பாவத்திலிருந்து நாங்கள் விடுபடைக்கல நாங்கள் நினைக்கிறோம் பாவம் செய்யாவிட்டால் என்னண்டு, ஆனால் அந்த பாவத்திலேருந்து நாங்கள் விடுபடைக்கல உண்மையாகவே மன அமைதி வரும். சரியா? அப்போ அமெரிக்காவில் இருந்த ஒரு போதகர் தன்னுடைய பழைய வாழ்க்கையை பற்றி ஒரு கதை சொல்லுகின்றார். உண்மை கதை இல்லையா? அப்போ அவர் நிறைய இடங்களில் சென்று போதனை செய்து கடவுளுடைய நாமத்தை போற்றி நிறைய மக்கள் அவர் மூலமாக அவருடைய கூட்டங்கள் மூலமாக மனம் மாறிடுச்சினார். அப்போ அவர் சொல்லுகின்றார், சிறு வயதிலிருந்தே போதை பொருளுக்கு சரியாக அடிமையாக இருந்தார். சிறு வயதிலிருந்து 15-16 வயசு வரைக்கும் அவர்கிட்ட சொந்தக்காரன் சொல்லிச்சினமா, இதுக்கு பிறகு இவன் வாழ மாட்டான், முடிவெடுத்துட்டமா இல்லை. ஏண்டா இவன் அவ்வளவு போதை பொருளுக்கு அடிமை, சரியான அடிமை. இவனால் அந்த பழக்கத்திலிருந்து விடுபடவே முடியாது. அவனுக்கு கடவுளும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. என்ன செய்தான்? ஒரு நாள் போதை பொருள் வாங்குவதற்கு அந்த ஒரு கடைக்கு சென்றான். அந்த இடத்துல இருக்க அந்த கடைக்கு சென்று போதை பொருளை வாங்குற அந்த நேரத்தில் என்ன நடந்தது? தூய ஆவி அவனை ஆட்கொண்டார். அப்போ தூய ஆவி எப்படி தொழிற்படுவார் என்று எங்களுக்கு தெரியாது, அவர் தான் தொழிற்படுவார் இல்லையா? நாங்கள் யாரையும் அவரை பிடிச்சி கட்டி வைக்க இயலாது, அவருக்கு விருப்பமான விதத்தில் அவர் தொழிற்படுவார். அப்போ தூய ஆவி இவனை ஆட்கொள்ள இவனுக்குள்ளே இருந்த பாவம் இவனுக்கு விளங்க தொடங்கியது. உடனடியாக அந்த போதை பொருளை வாங்காமல் அந்த கடையிலிருந்து அவன் வெளியில் வந்தானாம். அப்போ அவன் சொல்கிறார், வெளியில் வந்து அவர் சொல்லுகின்றார், நான் கண்டேன் வானம் நீலமாக இருந்தது, புட்கள் பச்சை பசேல் என்று அழகாக இருந்தது என்று அவர் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? வானம் நீலமாக அழகாக இருந்தது, புட்கள் எல்லாம் பச்சை பசேல் என்று அழகாக இருந்தது. அப்படி யாரும் இப்போ வெளியில் போய் சொன்னீங்கன்னா என்ன செய்யணும்? உடனே பைத்திய ஆஸ்பத்திரிக்கு. ஏன் எங்களுக்கு தெரியும் தானே வானம் நீலம் என்று, தெரியுமா இல்லையா? உங்களுக்கு தெரியும். புல் பச்சைன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? தெரியும். அப்போ என்ன நடந்தது அந்த இடத்துல? இவ்வளவு காலம் அந்த பாவத்துக்கும் அந்த அடிமைத்தனத்துக்கும் உள்ளே விழுந்திருந்த இந்த குழந்தை, இந்த மகன், அடிமைத்தளத்திலிருந்து தூய ஆவி அவனை வெளியில் எடுக்க அவனுக்கு என்ன தெரிஞ்சது? இந்த உலகம் ஒரு அழகான இடம், ஒரு படைப்புண்டு அவனுக்கு மனசுக்கு விளங்கிட்டு இல்லையா? இல்லையா? அந்த பாவம் மறைஞ்சு போக தூயாவின் வல்லமையால் இவனுக்கு இப்பதான் விளங்குது, அடே வானம் நீலம் எனக்காக படைக்கப்பட்டது, இந்த பச்சை பசையில் இந்த புட்கள் எனக்காக கடவுள் படைத்திருக்கின்றார். அந்த உலகத்தின் அழகு அவனுக்கு தெரிய வந்தது. பாவத்தின் இருள் எடுக்கப்பட்டு உலகத்தின் அழகு இந்த மகனுக்கு தெரிய வந்தது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். சரி, அப்போ என்ன? இன்றைக்கு கடவுள் எங்களை அழைக்கின்றார். அந்த பாவத்திலிருந்து நாங்கள் விடுபட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? புது வாழ்வுக்கு நாங்கள் வர வேண்டும். அப்படி புது வாழ்வுக்கு நாங்கள் வரைக்கல என்ன நடக்கும்? சிலவேளை திருப்பியும் எங்களுக்கு கவலைதார கணவன்கிட்ட தான் திருப்பி வீட்டுக்கு போகணும், எங்களை ஒரே திட்டுற மனைவிட்ட தான் திருப்பி போகணும், எங்களை உதாசீனப்படுத்துகிற மகன் மகள்கிட்ட தான் திரும்பி போகணும், எங்களை அடிக்கிற அம்மா அப்பாட்ட தான் திருப்பி போகணும், எங்களை அன்பு செய்யாத சில வேளை எங்களை சுற்றாடலுக்கு தான் திருப்பி போகணும். ஆனால் இப்போ நீங்கள் தூய ஆவியின் வரங்களை எடுத்துக்கொண்டு அவருடைய சமாதானத்தை எடுத்துக்கொண்டு அந்த இடங்களுக்கு போகல, அந்த இடங்களும் மாற தொடங்கும். சரியா? விளங்குதா உங்களுக்கு? அதுதான் எங்களுடைய கிறிஸ்தவ அழைத்தல். சரியா? அதுதான் எங்களுடைய கிறிஸ்தவ அழைத்தல். சரியா? அப்போ கடைசியாக ஒரு வார்த்தையோடு நான் இன்றைக்கு முடிக்கிறேன். என்னது? திருப்பாடல் புத்தகம் 84:1.
முதல் என்னது? மத்தேயு புத்தகம் 6 உண்டு. இப்போ திருப்பாடல் புத்தகம் 84 உண்டு. அந்த 84 ஒன்றில் சொல்லப்படுகின்றது, ஆண்டவரே நீர் துயில் கொள்ளும் இல்லம் எவ்வளவு அழகானது. எங்க துயில் கொள்றார் கடவுள்? எங்களுடைய மனசில் இல்லையா? எங்களுடைய ஆண்டவர் துயில் கொள்ளும் இல்லம் எவ்வளவு அழகானது. அப்போ நீங்கள் உங்களோட பாவங்களை போக்கி ஃபாதர்கிட்ட போய் உண்மையாகவே உங்கள் பாவ சங்கீதம் செய்து பாவங்களை சொல்லி அவரை அதில் இருந்து விடுபட்டீங்கண்டா உங்களுடைய இதயத்துக்குள்ள இந்த உயிருள்ள கடவுள் வருவார். அப்போ அந்த போதகருக்கு நடந்தது போன்று அழகில்லாத நாளைக்கு சாக போற அந்த வாழ்க்கை என்ன நடக்கும்? அழகாக மாறும். அப்போ நீங்கள் சென்று உங்கள் குடும்பத்தவரை அன்பு செய்யலாம் இல்லையா? உங்களை அன்பு செய்யாதவர்களை நீங்கள் அன்பு செய்து அவர்களை மன்னிக்கலாம். அப்போ இதுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற ரகசியம் இல்லையா? இன்றைக்கு கடவுள் உங்களுக்கு காட்டித்தார ரகசியம். உபவாசம் செய்து இந்த 3 நிலைகளிலிருந்து நாங்கள் விடுபட்டோம் என்றால் கடவுள் எங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு புது வாழ்வை தருவார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். சரியா? அப்போ இப்போ என்ன, நாங்கள் இப்போ எல்லாரும் எழுந்து நிற்போம். ரைட்? இப்போ நாங்கள் செப வழிபாடு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்காக மன்றாட போகிறோம் இல்லையா? புதுமைகளை நடத்தும் கடவுள், புதுமைகளை நிகழ்த்தும் கடவுள். நாங்கள் போகிற இடங்களில் நிறைய புதுமைகளை செய்கிறத நாங்கள் கண்டிருக்கிறோம் இல்லையா? அந்த இறைவன் இன்று உங்களோடு இருக்கின்றார். அந்த புதுமைகளின் கடவுள், படைகளின் தளபதி இல்லையா? இன்றைக்கு உங்களையும் என்னையும் போன்று சிறியவர்களை தேடி வந்திருக்கின்றார். சரியா? அப்போ இந்த 40 நாட்களும் மிக மிக முக்கியம். ஒவ்வொரு நாளும் கடவுள் எங்களை புது வாழ்வுக்கு அழைக்கின்றார். அப்போ நாங்கள் மனம் மாறினோம்னா என்ன நடக்கும்? ஆண்டவர் துயில் கொள்ளும் இல்லமாக எங்கள் மனம் மாறும். இல்லாவிட்டால் 40 நாள் முடிஞ்சு திருப்பியும் நாங்கள் பழைய வாழ்க்கையிலே இருப்போம். சரியா? அப்போ இந்த வழிபாட்டு நேரத்தில் கடவுள்கிட்ட கண்ணை மூடி மண்டாடுங்க. எங்களை பார்க்க வேணாம், பாடுறாக்களை பார்க்க வேணாம், பக்கத்தில் இருக்கிறாக்களை பார்க்க வேண்டாம். உயிருள்ள கிறிஸ்துவை பார்த்து நீங்கள் செபம் சொன்னீர்கள் என்றால் என்ன நடக்கும்? இன்றைக்கு ஆண்டவர் புதுமைகளை உங்கள் மத்தியிலும் நிகழ்த்துவார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. சொல்லுவோம் எல்லாரும் விளக்கத்தை உயர்த்தி, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி என்று சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுவோம் நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. குரல்களை உயர்த்தி சொல்லுங்க நன்றி என்று சொல்லுங்க. வாயத்திறந்து சொல்லுங்க நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, வல்லமையுள்ளவர், நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. நிரப்பியருளும் ஆண்டவரே, நிரப்பும் எங்களை ஆண்டவரே. அன்பான இயேசுவே, இந்த இரவு வேளையில் கண்களை மூடிக்கொள்வோம் ஒரு 2 நிமிஷம். ஆண்டவரே, நான் எனக்கு உள்ளே நான் பார்க்கின்றேன். நிறைய நேரங்களில் வெளியே அழகைப்படுத்திக் கொள்கின்றேன், என்னுடைய மூளைக்குள் விஷயங்களை போடுகின்றேன். ஆனால் அந்த 3வது பரிமாணத்தில் இருக்கும் என் ஆன்மா பழுதடைந்து ஒடிந்து உடைந்து மற்றவர்களின் பழி சொற்களை கேட்டு கீழே தள்ளப்பட்டு என் பாவங்களின் சுமையால் வேதனைப்பட்டு ஒடிந்து போயிருக்கும் அந்த ஆன்மா. ஆண்டவரே, இன்று தூய ஆவியின் அந்த வல்லமையால் என்னை நிரப்பும். என்னுடைய ஆன்மாவில் இருக்கும் பழுதுகளை உமக்கு தருகின்றேன். என் ஆள் மனதில் இருக்கும் பாவங்களை உமக்கு தருகின்றேன். எனக்கு பிடிக்காதவர்களை உமக்கு தருகின்றேன். மன்னிக்க முடியாதவர்களை உமக்கு நான் தருகின்றேன். என் உடலில் இருக்கும் நோய்களை உமக்கு நான் தருகின்றேன். எல்லாவற்றையும் உமக்கு தருகின்றேன் இயேசுவே. எல்லாம் உமக்கு தந்து சொல்றேன் ஆண்டவரே, என்னை நிரப்பும். நானுடைய மகன், உம்முடைய மகள். நீர் துயில் கொள்ளும் அழகான ஒரு இடமாக என்னை மாற்றும் இயேசுவே என்று. முழு மனதோடு இந்த நேரத்தில் நாங்கள் கடவுளோடு ஒன்றிப்போம். பக்கத்தில் இருக்கிற பார்க்க வேண்டாம், முழு மனதோடு இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். நிகரே இல்லா தேவன் நீர், இணையில்லா
இணையில்லா தேவன் நீர், இணையில்லாத இனிமையும் நீர். இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீர். ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவை, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவை, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. அன்பார்களே, இந்த தேவ நற்கரணைக்கு முன்னால் நாங்கள் முழங்காலில் இருப்போம். எல்லோரும் முடிஞ்ச ஆக்கள் கஷ்டமெண்டா நீங்கள் இருக்கலாம், ஆனால் முழங்காலில் இருக்கக்கூடிய ஆக்கள் முழங்காலில் இருங்கோ. பாருங்கள், இந்த நற்கருணை வடிவில் கிறிஸ்து இயேசு எங்களுக்குள் வருகின்றார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இல்லாட்டில் ஒவ்வொரு முறையும் பூசைக்கு போய் நாங்கள் நற்கருணையை பெறும் பொழுது அந்த நற்கருணை மூலமாக கிறிஸ்து இயேசு எங்களுக்குள் வருகின்றார். நாங்கள் சொல்லுகிறோம் ஆங்கிலத்தில் the lamb of God என்று சொல்லுகின்றோம். the lamb of God, அதாவது இறைவனின் செம்மறி, எங்களுக்காக தன் உயிரை கொடுத்த அந்த இறைவனின் செம்மறி இன்று எங்கள் அருகில் எங்களோடு காத்திருக்கின்றார். பாவங்களை களைந்து கொண்டு போகக்கூடிய ஒரே ஜீவனாக இருக்கும் இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தில் எங்கள் அருகில் இருக்கின்றார். அந்த இயேசு சொல்லுகின்றார், மகனே மகளே, நான் உன்னை வெகுவாக அன்பு செய்கின்றேன். மகனே மகளே, நான் உன்னை கடந்து போக மாட்டேன், உன்னை அன்பு செய்கின்றேன், உன் முன்னே வந்து நிற்கின்றேன். இஸ்ராயேல் மக்களை நடத்தி கொண்டு சென்ற தேவன் நான், உன்னை அன்பு செய்கின்றேன். இந்த நாளில் இந்த நேரத்தில் உன் மனப்பாரங்களை எனக்கு தந்தால், உன் பாவங்களை எனக்கு தந்தால், உன்னை நான் மனதளவில் கழுவுவேன், உன்னை நான் சுத்தமாக்குவேன், உன்னை ஒரு புதிய படைப்பாக நான் மாற்றுவேன், புதிய மகனாக நான் மாற்றுவேன், புதுமைகளை உன் வாழ்க்கையில் நான் செய்வேன். உன்னை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, உன் சந்ததியினரையும் சேர்த்து நான் ஆசீர்வதிப்பேன். அதனால் என் அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் நாங்கள் இந்த இயேசுவுக்கு நன்றி என்று சொல்வோம். இயேசுவுக்கு ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்வோம். ஆண்டவரே உம் நாமத்தை உயர்த்துவோம் என்று சொல்வோம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, உம் நாமத்தை உயர்த்துகின்றோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி இயேசுவே. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, எம் ஜீவ அப்பமும் நீ, சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, என் ஜீவ அப்பமும் நீ, சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவை, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவை, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. என்னோடு மன்றாடுங்கள், என்னோடு சேர்ந்து கண்களை மூடிக்கொண்டு ஓ கண்களை
மூடிக்கொண்டு மன்றாடுங்கள் எங்களோடு சேர்ந்து. இடமளியுங்கள் அந்த உயிருள்ள இறைவனுக்கு எங்களை தொடுவதற்கு. எங்கள் மனதின் ஆழத்துக்கு செல்ல வேண்டும் அந்த இறைவன். எங்கள் மனதின் ஆழத்தில் இருக்கும் அந்த பாவங்கள், அந்த சுமைகள் எல்லாவற்றையும் எடுத்து விடட்டும் கிறிஸ்து என்று. அந்த உயிருள்ள கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் முடியும். ஏனென்றால் இயேசு உயிர்த்தவுடன் விண்ணகத்துக்கு அதிபதியாகினது மட்டுமல்ல, விண்ணத்துக்கு கீழ் பாதாளம், இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா இடத்துக்கும் அதிபதியாகினார். இன்று எங்கள் ஆள் மனங்களில் கிடக்கும் அந்த பாவங்களை போக்கும் வல்ல தந்தை எங்கள் அருகில் எங்களோடு இருக்கின்றார். எங்களை அன்பு செய்கின்றார், எங்களை உயர்த்த காத்திருக்கின்றார். ஆனால் நாங்கள் ஆம் என்று சொல்ல வேண்டும். அந்த ஆம் என்று சொல்ற வார்த்தையில் இன்றைக்கு உங்கள் உயிர், உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் அடையலாம். இன்றைக்கு ஆம் என்று சொல்லும் அந்த ஒரு வார்த்தையில் இன்றைக்கு நீங்கள் புதிய மனிதராக மாறலாம். அதனால அன்பாந்தர்களே, வலக்கரத்தை இந்த இதயத்தில் வையுங்கோ. நான் சொல்றத நீங்க திருப்பி சொல்லுங்கோ. அன்பான தந்தையே, அன்பான தந்தையே, இந்த மாலை வேளையில் நான் உம்மிடம் வருகின்றேன். நான் உம்மை வெகுவாக அன்பு செய்கின்றேன். எனக்கு தெரியும் நீர் என் அருகில் இருக்கிறீர் என்று. என்னை தொடர்ந்து அன்பு செய்கிறீர் எனக்கு தெரியும். ஆனால் சந்தேகம் இருக்கின்றது. அந்த சந்தேகத்தை உம்மிடம் தருகின்றேன். என்னை தூய ஆவியால் நிரப்பும் இந்த நேரத்தில். என்னை உம் மகனாக, உம் மகளாக இந்த இரவு வேளையில் மாற்றும் ஆண்டவரே. நான் ஆம் என்று சொல்கின்றேன். உமக்கு முற்று முழுதாக இடம் அளிக்கின்றேன். உமக்கு கீழ்ப்படுகின்றேன். நீரே என் தந்தை. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, புதுமைகளின் தகப்பனே, புதுமைகளின் தேவனே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீ. எல்லாரும் சொல்லுவோமா? நிகரே நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவே, எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. எல்லோரும் முழுவதும் உயர்த்திடும் அவரை உயர்த்துவோம். இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவே, எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவே, எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. நிகரே எல்லா தேவன் நீ, இணையில்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும். இரக்கம் சொல்லுவோமா எல்லாரும்? தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீ. நிகரே இல்லாதவர், நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லாத இனிமையும் நீ. இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின
இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. கண்களை மூடிக்கொள்வோம். இந்த நமஸ்கார நேரத்தில் கண்களை மூடிக்கொள்ளுங்க. நாங்க இப்ப உங்களுக்காக ஜெபிக்க போறோம். நாங்க உங்களுக்காக செபம் சொல்ல போகிறோம். இந்த செபத்துல நாங்க சொல்லுவோம், நாங்கள் ஒரு வித்தியாச முறையில செபம் சொல்ல போகிறோம். அந்த செபம் கடவுளின் அந்த அருளை இந்த இடத்துக்கு கொண்டு வர போகின்றது. அந்த அருள் எங்களை சூழ்ந்து கொள்ள போகின்றது. அதனால் வெளியில யாரையும் பார்க்க வேண்டாம். உள்ளத்துக்குள்ள உங்க மனசுக்கு முன்னால் இயேசு நிற்கிறார் என்று மட்டும் இயேசுடைய முகத்தை மட்டும் பாருங்கள். நாங்க செபிக்கிற நேரத்தில் சில வேளை உங்களுக்கு கண்ணீர் வரலாம். செபிக்கிற நேரத்தில் சில வேளை உங்களுக்கு உடல் நடுங்குற மாதிரி வரலாம். பயப்பட வேண்டாம். அவை எல்லாம் தூய ஆவியின் வரங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கண்ணீரும் தூய ஆவியின் வரம். உங்கள் பாவம் உங்களுக்கு விளங்கி நீங்கள் மனஸ்தாபப்படுறீர்கள் என்றால் அது தூய ஆவியின் அன்பு உங்களுக்கு பொழியப்படும் நேரம். அதனாலே நாங்கள் உங்களுக்காக மன்றாடுகிறோம். கண்களை மூடிக்கொண்டு நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்துக்காக நன்றி இயேசுவே, உம்முடைய அன்பிற்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி இயேசுவே. அந்த வழிந்தோடு வந்த தூய இரத்தம் ஆண்டவரே எங்கள் மீது விழுந்து உம்முடைய தூய இரத்தம் ஆண்டவரே எங்களை குணமாக்குகின்றது ஆண்டவரே, எங்களை குணமாக்குகின்றது ஆண்டவரே. பாவங்கள் எடுக்கப்பட்ட ஆண்டவரே, தீமைகள் எடுக்கப்பட்ட ஆண்டவரே, நோய்கள் குணமாகி ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால், இயேசு என்ற உம்முடைய நாமத்தினால் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. புகழ்ச்சி உமக்கே ஆண்டவரே, புகழ்ச்சி உமக்கே ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி ஷெலே கெதரே 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 கெதரே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஆலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன். அபிஷேகம் நானும் அபிஷேக ஒலிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, அந்த வார்த்தைகளை தொடர்ந்து வசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். ஆம் ஆண்டவரே, அந்த வசனங்கள் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் கண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் ஜீவனின் பலனானீர், நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் பலனானீர். நானும் அபிஷேக ஒலிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒலிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே மண்டாடுகள் எங்களோடு சேர்ந்து கண்களை மூடிக்கொண்டு மண்டாடுகள். இந்த அந்த நேரத்தில் வல்லமை உள்ளவர் உங்கள் முன்னிலையில் உங்கள் மன்றாட்டுகள் ஒவ்வொன்றையும் அவரிடத்தில் ஏறாடுங்கள். எங்களோடு சேர்ந்து மண்டாடுங்கள். நன்றி இயேசுவே,
உயர்த்துங்கள் உயர்த்துங்கள் ஆண்டவரிடம் எல்லாவற்றையும். ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரை நம்புகின்றோம். அயராது நீர் பாய்ச்சுவீரே, காப்பாற்றும் காவலர் நீரே. அயராது நீர் பாய்ச்சுவீரே, என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே. எந்த தேசமும் இன்றி காப்பவரே, என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே. எந்த தேசமும் இன்றி காப்பவரே. நானும் அபிஷேக ஒளிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன். சமூகத்தில் வாழ்கின்றவன். உண்மையை நம்பி இருக்கின்றேன். உண்மையே நம்புபவன். ஆண்டவரே, நானும் அபிஷேக ஒளிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன். சமூகத்தில் வாழ்கின்றவன். உண்மையே நம்புவன். ஆராதனை உமக்கே ஆண்டவரே, ஆராதனை உமக்கே இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. புகழ்ச்சி உமக்கு ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி இயேசு, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு. நமஸ்காரம் செய்யுங்கள் எங்களோடு சேர்ந்து. இந்த நற்கருணையில் இருக்கும் இறைவனுக்கு நன்றி என்று சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆமென். பாதர்களே, இந்த இடத்தில் இருக்கின்றீர்கள். 2 சகோதரிகள் சின்ன வயதில் நடந்த ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக நீங்கள் சரியாக இருவரோடு கதைப்பதில்லை. அந்த கோபத்தை பல வருடங்களாக சுமந்து வந்திருக்கின்றீர்கள். இன்று இயேசு சொல்கின்றார், மகளே, நான் உன்னை அன்பு செய்கின்றேன். நான் உங்கள் இருவரையும் அன்பு செய்கின்றேன். இந்த நேரத்தில் உங்களுக்குள் இருக்கும் அந்த பாவத்தை, கோபத்தை என் கரங்களில் வைத்து விடுங்கள். உங்கள் உறவை புதுப்பித்து உங்களுக்கு அழகானதொரு வாழ்க்கை தருகின்றேன் ஆண்டவர் சொல்லுகின்றார். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. அதே போன்று இன்னொரு இருக்கிறீர்கள் இந்த இடத்தில். உங்களுடைய மோட்டார் சைக்கிளில் ஏதோ ஒரு பணத்தொகையை பற்றி சம்பந்தமான ஒரு விஷயம், பணம் செலுத்த இருக்கும் ஒரு நிலை இருக்கின்றது. ஆண்டவர் சொல்லுகின்றார், அந்த மோட்டார் சைக்கிளை மீட்டெடுத்து தரும் இறைவன் நான். நீ பயப்படாமல் வீடு செல் மகனே, மகளே. நான் உனக்கான பண உதவியை செய்வேன், உனக்கு வாழ்க்கையில் புதுமையை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நன்றி ஆண்டவரே. அதே போன்று இந்த இடத்தில் நிறைய பேர் இருக்கின்றீர்கள். முதுகு நோ, கழுத்து வலி மற்றும் முழந்தாளில் இருக்கும் நோ மற்றும் தலையிடி, மிக்ரேன் என்ற அந்த தலையிடி, மிக்ரேன் என்ற தலையிடி ஒரு நிறைய பேர் இந்த இடத்தில் இருக்கின்றீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நேரத்தில் நான் உங்களை தொடுகின்றேன், உங்களை குணமாக்குகின்றேன். உங்கள் வருத்தங்களிலிருந்து உங்களை குணமாக்கும் இறைவன் நான். என்னை விசுவாசியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. விசுவாசியுங்கள், உங்கள் முன்னிலையில் இருப்பவர். அன்று பழைய ஏற்பாட்டில் மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், என் ஜனங்களின் கதறல்கள், கூக்குரல்களை நான் கேட்கின்றேன். அழகான ஆண்டுடைய வார்த்தை, என் ஜனங்களின் கூக்குரல்களை நான் கேட்கின்றேன். அதே ஆண்டவர் உங்கள் முன்னிலையில் இருக்கின்றார். உங்கள் தேவைகளின் சத்தங்களை நான் கேட்கின்றேன். விசுவாசிக்கிறீங்களா? எந்த ஆண்டவரால் உங்கள் தேவைகள் எல்லாம் நிறைவாக்க முடியும் என்று. உங்கள் தேவைகள் எல்லாம் இன்றைய நாளில்
இந்த ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள். உங்கள் தேவைகள் உங்களுக்கு முன்பாக ஆண்டவருக்கு தெரியும். யாருக்கு முன்பாக? உங்களுக்கு முன்பாக ஆண்டவருக்கு தெரியும். இன்றைய நாளில் உங்கள் தேவைகள் எல்லாம் அவர் முன்னிலையில் வைத்து விடுங்கள். ஆசீர்வதிக்க காத்திருக்கின்றது அவன். நீங்கள் செய்வது ஒன்றே ஒன்றுதான், கண்களை மூடி. அநேகர் இன்றைய நாளில் உங்கள் வேண்டுதல்கள், உங்கள் தேவைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று எதிர்பார்த்து இந்த இடத்திற்கு வந்திருக்கலாம். உங்கள் தேவைகளை ஆண்டோடம் கூறுங்கள். உங்கள் கண்ணீர், கவலை, நோய்கள், துன்பங்கள், கடன் சுமைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய சர்வ லோகத்தின் அதிபதி நம் முன்னிலையில் இருக்கின்றார். விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள். விசுவாசத்தோடு உங்கள் ஜெபங்களை ஏறெடுங்கள். விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் இந்த லோகத்தில் எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. அவரால் முடியும். 9 வயது சிறுவன் வந்தான் விடத்தல் தீவில். நாங்கள் கேட்டோம் என்னவென்று. சொன்னார்கள், 9 வயது மகனுக்கு புற்றுநோய் உருவாகி 75% உடலில் பரவிவிட்டது என்று. நாங்கள் கேட்டோம் அந்த குழந்தையிடம், நீ ஆண்டவரை விசுவாசிக்கின்றாயா? ஆண்டவரால் முடியும் என்று நீ நம்புகிறாயா? அந்த குழந்தை சொன்னது ஆமென் என்று. நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். பல நாட்களாக காலையிலும் மாலையிலும். நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. 2 மாதம் கழித்து நாங்கள் மீண்டும் விடத்தல் தீவுக்கு மாதம் மாதம் வருவோம். ஆனால் 2 மாதங்களாக அந்த குழந்தையை எங்களால் காண முடியவில்லை. நாங்கள் விசாரித்தோம், ஆனால் குழந்தையை எங்கள் கண்களால் காண முடியவில்லை. ஆனால் நாங்கள் ஆண்டவருடன் விசுவாசத்தோடு ஜெபத்தை ஏறெடுத்தோம். கர்த்தர் நிச்சயமாக குழந்தையை ஆசீர்வதிப்பார். ஏன் ஆசீர்வதித்தே விட்டார் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒரு நிகழ்ச்சி மூலமாக நான் அவருடைய பாட்டனாரை சந்தித்தேன். நான் அவரிடம் கேட்ட, ஐயா என்னை தெரியுமா என்று. அவர் அழகாக சொன்னார், ஐயா என் பேரன் தான் நான் உங்களிடம் அழைத்து வந்த அந்த புற்றுநோய்க்குரிய குழந்தை. நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஏனென்றால் 2 மாதங்களாக நான் அவனை காணவில்லை. நான் கேட்டேன் அந்த பாட்டனாரிடம், என்ன நடந்தது? ஐயா 75% இருந்த புற்றுநோய் 70%, 69% குறைந்து 1% தான் அவனுக்கு இருக்கிறது என்று அந்த மருத்துவர்கள் சான்று பகர்ந்தார்கள் என்று. நான் மறுபடியும் கேட்டேன், அந்த 69% குறைத்த ஆண்டவருக்கு ஏன் அந்த 1% குறைக்க முடியாதா என்று. விசுவாசியுங்கள், ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். 2 கிழமைக்கு முன்பாக விடத்தல் தீவில் அநேக சாட்சிகள் சொன்னார்கள். நான் எல்லா சாட்சிகளை மறந்து அந்த பெயரை சொல்லி அழைத்தேன். குழந்தை நடந்து வந்தது. அவர் பாட்டி சொன்னார், 99.5% அவன் நோய் குணமாகி விட்டது என்று. எப்பேற்பட்ட ஆண்டவர் உங்கள் முன்னிலையில் இருக்கின்றார். இதே தேவைகள் உங்களுக்கு இருக்கலாம், இதே வியாதி வருத்தங்கள் உங்களுக்கு இருக்கலாம்,
இதே பாரங்கள், சுமைகள், கண்ணீர்கள், கவலைகள் உங்களிடத்தில் இருக்கலாம். ஒரு காலம் கர்த்தராகிய ஆண்டவர் முடியாது என்று சொல்லவே மாட்டார். நீங்கள் விசுவாசத்தோட ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது அந்த குழந்தையை போல் நீங்கள் ஆமென், ஆண்டவரால் என்னை குணமாக்க முடியும் என்று ஆமென் என்று சொல்லும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பல சாட்சிகளை உங்கள் முன்னிலையில் நான் வைக்கலாம். உங்களுக்கு என்ற ஒரு சாட்சியை நான் உங்கள் முன்னிலையில் சொன்னேன். அழகாக சொல்லுகின்றார், நான் உங்கள் அருகில் இருக்கின்றேன், நான் உங்கள் அருகில் இருக்கின்றேன். நான் உங்கள் அருகில் இருக்கும் பொழுது நீங்கள் என்னை கண்டு உணருங்கள். அதுதான் இந்த நற்கருணை ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருக்கு நீங்கள் விலை மதிப்பற்றவர்கள். உங்களை இரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கி இருக்கின்றார். உங்களை கைவிடுவாரா? சாதாரண விலை அல்ல, இரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கி இருக்கின்றார். உங்களை கைவிடுவாரா? இன்றைய நாளே கண்களை மூடி குழந்தைகளை உங்கள் தேவைகளை நிமித்தம் ஆண்டவரிடம் மன்றாடுங்கள். பெரியோர்களே, உங்கள் தேவைகளை நிமித்தம் ஆண்டவரிடம் மன்றாடுங்கள். உங்கள் எதிர்பார்ப்புகளை நிமித்தம் இந்த கணம் ஆண்டவரிடம் மன்றாடுங்கள். உங்கள் நோய்களை நிமித்தம் ஆண்டவரிடம் மன்றாடுங்கள். உங்கள் பொருளாதாரத்தை நிமித்தம் இந்த கணம் ஆசீர்வாதத்தின் நேரம். உயிருள்ள தேவன் உங்கள் முன்னிலையில். நன்றி இயேசுவே. விசுவாசத்தோடு உங்கள் ஜெபங்களை ஏறெடுங்கள். பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினால் கிருபையினால் எல்லோரும் சொல்வோம், நிரப்பிடுமே. நோக்கிடுமே உன் பிரசன்னம். உம் பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினால் கிருபையினால் நோக்கிடுமே. நோக்கிடுமே உம் இரத்தத்தால் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. கழுவிடுமே உம் பிள்ளையாய் உம் பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. உம் இரத்தத்தால் உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம் இரத்தத்தால் உம் பிள்ளையாய் என்னை கரங்களை அவர் முன்பாக நீட்டுங்கள். என் இயேசுவே, என் இயேசுவே, கரங்களை நீட்டுங்கள். உயிரதவன் முன்பாக நான் ஏங்குகிறேன். அவருடைய சமூகத்துக்காக சமூகத்திற்கு அவருடைய அன்புக்காக என் இயேசுவே. எல்லோரும் என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே. எல்லோரும் என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. எல்லாரும் இயேசுவே. என் இயேசுவே, என் ராஜனே. என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே ஆறுதலே வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே ஆறுதலே. இரத்தத்தால் என்று சொல்வோம். மனிதர்கள் என்னை பகைத்தால் அஞ்சினேன். நீர் இருக்கையில் இயேசையா நீர் இருக்கையில் நான் பயப்படேன். மனிதர்கள் என்னை பகைத்தாலும் மஞ்சிடேனே நீர் இருக்கையிலே. என் இயேசுவே, விசுவாசத்தோடு சொல்லுமா, ஆண்டவர் இருக்கின்றார். உயிரோடுகள் மத்தியில் நான் உன் அருகில் இருக்கின்றேன். ஜெபங்களை என்னிடத்தில் ஏறெடு. இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன்
விசுவாசத்தோடு சொல்லுவோம். என் இயேசுவே. எல்லாரும் சொல்லுங்கப்பா. என் ராஜனே, அவர் உண்மையுள்ளவர். நான் ஏங்குகிறேன். உங்கள் மீது அக்கறையோடு இருக்கின்றவர். என் இயேசுவே, என் இயேசுவே, என் ராஜனே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் ஐயா. நான் ஏங்குகிறேன். உம்முடைய அன்புக்காக உம் சமூகத்திற்கு. என் இயேசுவே, என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன். உன் ஆறுதலுக்காக உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. ஆண்டவர் அழகாக ஒரு வார்த்தை தருகின்றார். ஒரு நபருக்காக வாகனம் ஆக்சிடென்ட் ஆகி பழுதாகி இருக்கின்ற அந்த வாகனத்தை திருத்த முடியாமல் கலங்கி கொண்டிருக்கும் ஒரு நபருக்கு இன்றைய நாளில் நீர் என்னை விசுவாசி, அந்த வாகனத்தை திருத்தக்கூடிய வல்லமையை நான் உனக்கு கொடுப்பேன் என்று. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுப்பா. நன்றி இயேசுவே. அடிக்கடி மயக்க நிலைக்கு உண்டாகும் ஒரு நபருக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், இன்றைய நாளில் உன்னை நான் ஆசீர்வதித்து குணமாக்குவேன் என்று. நன்றி இயேசு. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசு. நன்றி. ஒரு தீ விபத்து நடந்த ஒரு நபர் இங்கு இருக்கின்றார். அவருடைய மனதில் ஒரு போராட்டம். இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களை குணமாக்குகிறார் என்று சொல்லுகின்றார். விசுவாசியுங்கள். ஒரு பாதம் பலன் இல்லாமல் இருக்கும் ஒருவனுக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், இன்றைய நாளில் உங்களை இந்த இடத்தில் நான் குணமாக்குவேன் என்று. விசுவாசியுங்கள். பெரியவர் உங்கள் முன்னிலையில் இந்த சர்ப்ப சாதத்தை உயர்த்தும் பொழுது உங்கள் தேவைகள், உங்கள் கண்ணீர்கள், உங்கள் கவலைகள், உங்கள் சோர்வுகள், உங்கள் பலவீனங்கள் ஆண்டவரிடத்தில் வைத்துங்கள். இன்னொரு வார்த்தை ஆண்டவர் கொடுக்கின்றார், தற்கொலை முயற்சிக்கு முன்னெடுத்த ஒருவரை ஆண்டவர் நாளில் ஆசீர்வதிக்கின்றார் என்று. தேங்க்யூ ஃபாதர். இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனித நீதனை அறிய இயலா குறையை விசுவாசத்தின் உதவி பெருக, மாண்புயரே வருளனுமானத்தை. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமையோடு
என்றுமே உண்டாக. பல்லோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினீர். அதிலே சகல மதுரை இன்பமும் உண்டாயிருந்தது. செபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே உம்முடைய திருப்பாடின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்த வியற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆமென். சத்வசாதத்தை உயர்த்தும் பொழுது நான் சொன்னேன், உங்களுடைய தேவைகள் எல்லாம் உயர்த்துங்கள், உங்கள் தேவைகள் எல்லாம் உயர்த்துங்கள். திரு தேவ தேவன் போற்றி, அவர் தம் தூய நாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் தூய அன்பே போற்றி, அருள் நீரை தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி, அருள் நீரை அன்னை மரியாள் போற்றி, அவர் தம் திரு தூய்மை போற்றி, அவர் தம் தூசை முனியும் போற்றி, அவர் தம் தூய வாய்மை போற்றி. சகோதரங்களே, இந்த வேளையிலே எங்களுக்கு இந்த வழிபாட்டை நாங்கள் ஒழுங்கு செய்த பொழுது எங்களுக்கு வழிபாடுகளை நடத்த வந்த உயிர்த்த ஆண்டவர் சமூகத்துக்கு உங்கள் எல்லோரும் சார்பாகவும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக திருவாளர் ஜான்சன், திருவாளர் பெர்னார்ட், திருவாளர் ரிச்மண்ட், செல்வி லூசியா, ஹெரல்ட், பிலோன், அமெசைன் இவர்களுக்கு உங்கள் சார்பாக என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கு ஒரு கரகோஷம் கொடுப்பி எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள். நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். கடைசி பாடலோடு ஒன்று சேர்வோம். அப்ப இந்த சொல்லப்பட்ட தேவ வார்த்தைகள் இல்லையா, ஒருவருக்கு பண பிரச்சனை இருந்தது, வாகன விபத்து அப்படிலாம் சொல்லப்பட எங்களுக்கு யாருன்னு தெரியாது, கடவுளிடம் இருந்து எங்களுக்கு வந்த அந்த வார்த்தைகள். அப்போ அது உங்களுக்கு இருந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு முன்னுக்கு எங்களோடு வந்து பகிர்ந்து கொள்ளலாம். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. அதுகள் தான் நடக்கிற புதுமைகள், அது தேவனிடமிருந்து வரும் வசனம். சரியா? எல்லோரும் சேர்ந்து கடைசி பாடலை பாடி முடிப்போம். உங்க கவலை, வேதனை, துன்பம் ஆண்டோட கொடுத்தீங்களா? கொடுத்துங்க, கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். யாருமே கொடுக்க இல்லையா? கடவுள்கிட்ட எந்த நிப்பந்து வேண்டுதல் கொடுக்க இல்லையா? இன்னைக்கு கொடுத்தீங்களா? கரங்களை உயர்த்துங்க, கொடுத்தவங்க அவ ஆசீர்வதிப்பார் என்று விசுவசிக்கிறீங்களா? என்ன கை தூக்கல்ல? அரை விசுவசமா முழுசா நம்புங்கள்.
எத்தனை ஆசீர்வாதங்களை என்னால் இந்த இடத்தில் கூற முடியும். ஒன்றல்ல, இரண்டல்ல, பல நூறுகள். ஆனால் உங்களுக்கு ஒன்றே ஒன்றுதான் சொன்னேன். அதே ஆசீர்வாதத்தை என்றான் உங்களுக்கு கொடுக்கின்றார். நீரே போதும், விசுவாசத்தோடு நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீர் போதுமானவரே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. அவர் போதும் எங்கள் வாழ்க்கையில். நீரே எதை இழந்தாலும் ஆண்டோடைய அன்பை மட்டும் இழந்துடாதீங்க. அவ்வளவுதான் இழந்தா. ஏன்னா இயேசுவே கழுகை போல எல்லாரும் சொல்லுவோம். என்னை எலும்பு செய்தீர், உயரங்களில் என்னை பறக்க எல்லாரும் சொல்லுவோமா? கழுகை போல, கழுகை போல என்னை எழும்ப செய்வீர், உயரங்களில் என்னை பறக்க செய்வீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. அப்பா எல்லாம் சொல்லுவோம். அப்பா முழுசா நீரே போதும் இயேசுவே. நீர் போதும் ஆண்டவரே. நீரே அவர் போதுமையா. நீரே உங்களை ஒருபோதும் கைவிடாதவர், நீரே உங்களை ஒருபோதும் விட்டு விலகாதவர். சிங்கத்தின் பிள்ளையாய், சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீ சாத்தானை ஜெயித்திடும் பலனளி. யார் போல் மாற்றுவார்? சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீ சாத்தானை ஜெயித்திடும் பலனளி. எல்லாரும் சொல்லுவா விசுவாசத்தோடு. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. அந்த நாமத்துக்கு வல்லமை உண்டு. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நன்றி சொல்லுமா? கரங்களை உயர்த்தி, இரண்டு கரங்களை உயர்த்தி நீரே போதும், அமைதியாக நீரே போதும் இயேசுவே. அவர் போதும் எங்கள் வாழ்க்கையில். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நன்றாக கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றி சொல்லுவோமா? கரங்களை தட்டி நன்றாக 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 சத்தம் பத்தலையே. ஏம்பா ஏம்பா ஆண்டவர் கரத்தட்டி நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ. உங்கள் ஒருவரையும் ஆண்டவர் வெறுங்கையராக அனுப்ப மாட்டார். எல்லாரையும் ஆசீர்வதிக்கின்றார். உங்களுக்கு இந்த வாக்கு தத்தங்கள் வசனங்கள் கேள்வி சொன்னார்கள். முழுமையாக அந்த வாக்கு எனக்கு தான் என்று விசுவசித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். எனக்கும் 15 வருடங்களுக்கு முன்பாக கொடுக்க வாக்கு தத்தம். நான் எந்த நிலையில் இருந்தேன் என்று எனக்கு தான் தெரியும். நான் விசுவசித்து ஆமேன் என்று சொன்னேன். 15 வருடங்கள் என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கின்றார். அதே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கும் கொடுத்தார். ஏன் கொடுத்தே விட்டார் என்று விசுவசிப்போம். கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுமா? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா. பிரியோ